சூப்பர். ஏர் ஸ்கிரீன். சூப்பர். Chaucer and his contemporaries. So 14th century, right? A dark approach, right? நம்ம கீழே வந்துடும் டிரான்ஸ்லேஷன் ஃப்ரம் த மெடிவல் டு த மாடர்ன். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஒரு டிரான்ஸ்லேஷன், ரைட்? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, இது ஜஸ்ட் ஒரு 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 கிளான்ஸ் பார்த்துட்டு அப்படியே உள்ள போயிடும், ரைட்? ஸோ லிட்ரேச்சர் சேஞ்ச் ஃப்ரம் த ஓரல் டு த ரிட்டன். அது வரைக்கும் நாட்டுப்புற பாடலா, ரைட்? செவி வழி செய்தியா, ரைட்? இருந்து எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா ரெக்கார்டா மாறுது, ரைட்? எல்லாம் எழுதி வைக்கிறாங்க, ரைட்? அடுத்து வித் பிரிண்டிங், ரைட்? அப்ப எழுதி வைக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா பாடலாசிரியர் பேர் கண்டிப்பா தேவைப்படுது, ரைட்? அடுத்து பிரிண்டிங்னு பார்க்கும்போது அதே தான் ஆத்தர்ஷிப். அடுத்து இங்கிலீஷ் என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா எமர்ஜ் ஆகி ஒரு லிட்ரரி லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸுக்கு வருது. அண்ட் அந்த டைம்ல அப்ப என்ன குறையுது அப்படின்னா, ரைட்? நம்ம வளர்றது மட்டுமே பார்க்க கூடாதுல, என்ன குறையுது அப்படின்னா ரெண்டு விஷயம் டிக்ளைன் ஆகுது. ஒன்னு சிவால்ரி, ஏன்னா இது பிரெஞ்சு சிவால்ரிங்கிறது, அந்த டேர்மே பிரெஞ்சுல இருந்து வந்தது. இன்னொன்னு என்ன அப்படின்னா ஃபியூடலிசம். இது ஒரு யூனிவர்சல் கான்செப்ட், இது எல்லா இடத்துலயும் இருக்கு, சரியா? ஃபியூடலிசம் அப்படிங்கிறது, ரைட்? ஸோ இந்த ரெண்டுமே என்ன ஆகுது அப்படின்னா டெக்ளைன் ஆகி வருது. அடுத்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னா மேக்னா கர்ட்டா, ரைட்? 1215 மேக்னா கர்ட்டா. ஸோ அந்த மேக்னா கர்ட்டா என்ன சொல்லுது, சட்டத்துக்கு முன்னாடி அரசரா இருந்தாலும் சபம் தான், ரைட்? அதுதான் அந்த மேக்னா கர்ட்டான்னு சொல்றோம். அண்ட் பீரியட் ஆஃப் சாசர்னு பாருங்க, சாசரோட யூத்ல வந்து இங்கிலாந்து எப்படி இருக்கு அப்படின்னா பீக்ல இருக்கு, ரைட்? ஸோ இங்கிலாந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஹைட் ஆஃப் க்ளோரி, ரைட்? ஏன்னா அடுத்தடுத்த வாரில் பண்ணிட்டு வராங்க, ரைட்? அந்த அந்த இங்கிலாந்து அப்படிங்கிறது வந்து அந்த அந்த டைம்ல எமர்ஜ் ஆகி அப்படியே ஒரு ஒரு பெரிய கண்ட்ரியா, ஒரு ஒரு வளர்ந்த ஒரு தேசமா வர்ற மாதிரி இருக்கு. அண்ட் ஆஸ் வெல் என்ன வருது அப்படின்னா ட்ரபுள்ஸும் நிறைய இருக்கு, ரைட்? ஆனால் அந்த ட்ரபுள்லாம் என்ன அப்படின்னா அவங்களோட வளர்ச்சியை தடுக்கல. என்னென்ன ட்ரபுள்ஸ்னு பாருங்க, பிளாக் டெத்தா இருக்கட்டும், ரைட்? அடுத்து எக்கனாமிக் ட்ரபிள்ஸ் நிறைய. என்ன அப்படின்னா பருவமழை ஒரு சில இடங்கள்ல பெய்யாமலும் ஒரு சில இடங்கள்ல அதீதமா பெஞ்சிடும், எக்ஸஸ் ஆஃப் ரெயின். ஸோ அந்த எக்ஸஸ் ஆஃப் ரெயின் அப்படிங்கும்போது அந்த ஃபுட்டு, ரைட்? நிறைய இடங்கள்ல வந்து என்ன அப்படின்னா பஞ்சம் நிறைய வர ஆரம்பிச்சது. அடுத்து எஸ், சர்ஃப்டம் சேஞ்ச் டு வேஜ் சிஸ்டம், ரைட்? அடுத்து 100 years வார். ஸோ வித் பிரான்ஸோட நடக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா, ஸோ வார் அப்படின்னால என்ன ஆகும், கஜானா காலியாகும், நோய் தொற்று நிறைய இருக்கும், ரைட்? ஸோ வார் அப்படிங்கும் போதே கண்ட்ரி என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ கண்ட்ரி கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்குது, ரைட்? அடுத்து பாருங்க, இது எல்லாமே இன்டர் கனெக்டட் தான், சரியா? இது தனித்தனியா நடந்த விஷயங்கள் இல்லை. நீங்க நல்லா பாருங்க, எக்கனாமிக் ட்ரபிள் ஆகுது, ரைட்? அதாவது மக்கள்கிட்ட என்னெல்லாம் காசு இல்லை, ரைட்? மக்கள்கிட்ட வந்து ஏன்னா விவசாயம் பண்றதுக்கு வழி இல்லை, ரைட்? இன்னொன்னு வார் வேற. ஸோ வார் அப்படிங்கும்போது கண்டிப்பா நம்மளோட கான்ட்ரிபியூஷன் கொடுத்தே ஆகணும். ஸோ மக்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பொறுமை இழந்து 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 கடைசியில பெசன்ஸ் ரிவோல்ட், ரைட்? அப்ப எல்லாமே என்ன அப்படின்னா ஒண்ணுக்கு ஒண்ணு என்னன்னா இன்டர் கனெக்டட் தான், சரியா? அடுத்து சாசர் அண்ட் கண்டெம்பரரிஸ். சாசர் என்ன சொல்லியிருக்காங்க, டிட்டாச்ட் ஃப்ரம் ஸ்டார்ம்ஸ் ஆஃப் த வேர்ல்ட், லேங்லார்ட், வாய்ஸஸ் ஆஃப் த புவர், வாய்ஸ் ஆஃப் ரெவல்யூஷன். அடுத்து கோவர், அவரோட ஃப்ரெண்ட், ரைட்? கண்டெம்பரரி, பெஸ்ட் கண்டெம்பரரி. ஸோ denounced contemporary foolish though less sharply than Langland, கோவர். அடுத்து வைக்லிஃப், ஒரு priest, spiritual protest, attacked corrupt clergy. ஸோ இவர் என்ன அப்படின்னா அந்த டைம்ல, ரைட்? அந்த டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் என்ன அப்படின்னா அந்த கிளர்ஜி, ரைட்? அந்த ஒரு ரிலீஜியஸ் சிஸ்டம்ல என்ன அப்படின்னா இந்த கரப்ட், ரைட்? ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன ஆச்சு அப்படின்னா நிறைய பேர் நிறைய அந்த ரெஃபர்மேஷன் அப்படின்னு ஒரு ஒரு சாப்டரே இருக்கு, தனி சாப்டர், ரைட்? ஸோ வைக்லிஃப் அதை பத்தி நம்ம உள்ள பார்க்க தான் போறோம், ரைட்? ஸோ இப்போ நம்ம எதுல இருந்து ஆரம்பிக்க போறோம் அப்படின்னா ஜெஃப்ரி சாசர். இயர் பாருங்க 1340 இருந்து 1400. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், த வெரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லுது, ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் போய்ட்ரி அண்ட் ஜீனியஸ் ரெகக்னைஸ்ட் இன் ஆல் ஏஜஸ் இன்க்ளூடிங் இஸ் ஓன். இன்னைக்கு வரைக்கும், ரைட்? சாசர். சாசர் வந்து அவரோட ஏஜ் வந்து அவரோட அந்த இப்போ நம்ம நீங்களே பாத்தீங்க அப்படின்னா அந்த சினிமாலாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில ஹீரோ வந்து பார்த்தோம் அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் கவுண்டமணி செந்தில் காமெடியா இருக்கட்டும், ரைட்? நிறைய இப்போ நம்ம பர்சனல் லைஃப்ல ஒரு சில ஆட்களை வந்து நம்ம ஃப்ரெண்டா இருக்கலாம், ரைட்? அவங்களை ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. அதே மாதிரிதான் சாசர். இப்போ நிறைய பேர் வந்திருக்கலாம், ஏன்னா சாசருக்கு அப்புறமே ஷேக்ஸ்பியர் எல்லாருமே இருந்தாலும் சாசர் சாசர் தான், ரைட்? அண்ட் ஹிஸ் கெரியர் இஸ் டிவைட் இன்டு 3 phases. என்ன சொல்றாங்க, பிரெஞ்சு, மிடில், இட்டாலி. இல்ல அப்படின்னா பிரெஞ்சு, இட்டாலியன், ஃபைனலா இங்கிலீஷ். அண்ட் அவரோட பேட்டர்ன் ஜான் ஆஃப் காண்ட். ஏன் நம்ம அந்த பேட்டர்ன்லாம் பார்க்குறோம் அப்படின்னா உள்ள ஒரு ஒர்க்ல இவரோட நேம் வரும், ரைட்? இவர் சம்பந்தப்பட்ட ஒரு சில விஷயங்கள் வரும், அதனால இதை கொஞ்சம் தெளிவா பார்த்துக்கோங்க. அவரோட பேட்ரன் யாரு அப்படின்னா ஜான் ஆஃப் காண்ட். அண்ட் அவரோட டயலக்ட், ஆல்ரெடி நம்ம டான்டே நீங்க பார்க்கும் போது அந்த டயலக்ட் பார்த்துருப்பீங்க, என்ன டயலக்ட்ல அவர் எழுதுறாரு அப்படின்னு.
ரைட். ஸோ இவரோட டயலெக்ட் என்ன அப்படின்னா வெஸ்ட் மிட்லேண்ட் டயலெக்ட். ஓகேவா. ஸோ இவரோட டயலெக்ட் என்ன, வெஸ்ட் மிட்லேண்ட் டயலெக்ட். ஓகேவா. பேட்ரன் ஜான் ஆஃப் காண்ட். ஸோ சார்ல்ஸோட லைஃப்னு பார்க்கும்போது ஸோ சாதாரண வீட்டு பையெல்லாம் கிடையாது, கொஞ்சம் வெல்த்தியான ஆட்கள்லாம், படிச்சதெல்லாம் பெரிய பெரிய இடம் தான். ரைட். இன்னர்ஸ் டெம்பிள், ரைட். லா, பெரிய லா காலேஜ் இப்போ வரைக்கும் இருக்காது. அண்ட் இவரை வந்து ரைட் அந்த 100 years வார், ரைட், அந்த வார் டைம்ல என்னாச்சு அப்படின்னா இவரை வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க பிரெஞ்சுக்காரங்க. அடுத்து ராஜா என்ன பண்றாருன்னா இவரை விடுவிக்கிறது, ரைட், ரேன்சம் அமௌண்ட் கொடுத்து கொண்டு வர்றாரு. அப்ப எவ்வளவு ராஜாவுக்கு எவ்வளவு நெருக்கமான ஆட்கள்னு பாருங்க. அடுத்து ஃபேமிலின்னு பார்க்கும்போது ஹி மேரிட் பிலிப்பா ரூட், ரைட். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுது அப்படின்னா ஒரு லிட்ரரி, ரைட், ஒரு லிட்ரேச்சர் லைஃப்ல மட்டும் இல்லாம பொலிட்டிக்கல்லையுமே ரொம்ப முக்கியமான ஒரு ஆளா மாறுறாரு. அண்ட் அவர் குழந்தைகள்னு பார்த்தோம் அப்படின்னா 2 children, Thomas and Lewis, and probably a daughter, Elizabeth. ஓகேவா. அந்த லீவிஸ் அப்படிங்கிற நேம் இம்பார்ட்டன்ட். ஏன்னா கீழே பாருங்க ஒரு பாயிண்ட் இருக்கும் பாருங்க, a treatise on the astrobal. இது வந்து ஒரு அஸ்ட்ரானமி ரிலேட்டடான ஒரு ப்ரோஸ் டாக்குமெண்ட், ரைட். அஸ்ட்ரானமி ரிலேட்டடான ஒரு ப்ரோஸ் டாக்குமெண்ட். ஸோ அது வந்து எஸ் இவர் இந்த லூவிஸ் அப்படிங்கிற அவரோட 2வது பையனுக்கு டெடிகேட் பண்ணியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாரு, லிட்டில் லூவிஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. லிட்டில் லூவிஸ், ரைட். அவர் வெறும் லூவிஸ் மென்ஷன் பண்ண மாட்டாரு, ஒரு அட்ஜெக்டிவ் சேர்த்து லிட்டில் லூவிஸ், ரைட். அடுத்து ஸோ இதெல்லாம் அவரோட எக்ஸ்ட்ரா ஒர்க், ரைட். ஓகே, ஃபைன். அண்ட் டெத் அன்னோன் காசஸ், எப்படி இறந்தாரு நமக்கு தெளிவா தெரியல, பட் ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன், ரைட். ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு பி வெரிட் எங்க, போயட்ஸ் கார்னர்ல, வெஸ்ட்மின்ஸ்டர் ஆபி. சரியா, ஃபர்ஸ்ட் பர்சன் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட். அவரோட ஒர்க்குக்கு வருவோம். ஏர்லி பீரியட் 2 ஒர்க் தாங்க. ஒன்று டிரான்ஸ்லேஷன், இது ரோமா டி லா ரோஸ். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், ரைட். என்ன சொன்னேன், ஒரு ஆத்தர் வந்து ரைட் அவரோட ஏர்லி ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி என்ன ஆகும், அந்த டிரான்ஸ்லேஷன்லயே அவங்களுக்கு டைம், ஏன்னா எமர்ஜிங் ஆகுறதுக்கு, அதாவது நீந்தி மேலே வர்றதுக்கு டிரான்ஸ்லேஷன் தான் அவங்களுக்கு முதல் ஸ்டெப்பு. ஸோ இவரும் என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் ரோமன் டி லா ரோஸ், ஏன்னா இந்த ஒர்க் வந்து அந்த டைம்ல ரொம்ப ஃபேமஸான ஒர்க், ஒரு பிரெஞ்சு ஒர்க், ரைட். ஸோ அதை டிரான்ஸ்லேட் பண்றாரு. அடுத்து த புக் ஆஃப் டச்சஸ், கரெக்ட். இது வந்து இந்த 2ம் ஏர்லியில வருது. மிடில் மித்த எல்லா ஒர்க்குமே வந்துடும். நீங்க நல்லா பாருங்க, ஹவுஸ் ஆஃப் ஃபேம், த பார்லிமெண்ட் ஆஃப் ஃபூல்ஸ், அடுத்து கான்சுலேஷன் ஆஃப் பிலாசபியோட டிரான்ஸ்லேஷன், அடுத்து ட்ராய்லஸ் அண்ட் கிரிசைட், த லெஜெண்ட் ஆஃப் குட் உமன், இது எல்லாமே மிடில், ரைட். அடுத்து ஃபைனலா த கேண்டர்பரி டேல்ஸ். இந்த 3 பீரியட் தான் நீங்க இந்த டாப்ல பாப்பீங்க. பாத்தீங்களா, அவரோட கெரியர் இஸ் டிவைடட் இன்டு 3 ஃபேசஸ், இன் பிரெஞ்சு, மிடில், இட்டாலி, இல்லைன்னா பிரெஞ்சு, இட்டாலியன், இங்கிலீஷ், ரைட். அந்த கேட்டகரி தான் அது. சரியா, அந்த சார்ஜர் ஒர்க்ஸ் இந்த 3 பீரியடா இங்க இப்படிதான் பிரிச்சிருக்காங்க. ஸோ இப்போ ஏர்லி பீரியட்ல நம்ம ரோமன் டி லா ரோஸை பத்தி நமக்கு தகவல் நம்ம இதுல பெருசா எடுக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் வி ஸ்டார்ட் வித் த புக் ஆஃப் டச்சஸ், ரைட். இன்னொன்னு, இவரோட எந்த ஒர்க்குக்கும் நமக்கு வந்து என்ன அப்படின்னா பப்ளிகேஷன் டேட் வந்து அவ்வளோ அத்தன்டிக்கா இருக்காது. அதனால நம்ம அதை நினைச்சு ஒரி பண்ண வேண்டாம். பப்ளிகேஷன் டேட் நினைச்சு நீ ஒரி பண்ண வேண்டாம். சரியா. ஸோ த புக் ஆஃப் டச்சஸ் சார்ல்ஸரோட ஃபர்ஸ்ட் ட்ரீம் விஷன்ஸ், ரைட். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அவரோட எல்லா ஒர்க்குமே ட்ரீம் அலிகரியா தான் இருக்கும், ரைட். மெஜாரிட்டி ஆஃப் ஒர்க்ஸ், ரைட், ட்ரீம் அலிகரி. அந்த டைம்ல அது வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ஜான்ரை. ஓகேவா. ஸோ முதல் ஒர்க் என்னன்னா த புக் ஆஃப் டச்சஸ், ரைட். ஆக்டோஸ், ரைட். ஸோ இந்த பேட்டர்ன்ல இவர் வந்து 2 ஒர்க் எழுதிப்பாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆக்டோசிலபிக் கப்லெட்ல 2 ஒர்க், முதல் 2 ஒர்க் தான். அதையும் நான் தெளிவா சொல்லிட்டேன். எத்தனை ஒர்க் தான், முதல் 2 ஒர்க் தான். ஓகேவா, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் த புக் ஆஃப் டச்சஸ், ரைட். எந்த இதில் எழுதியிருக்காரு, ஆக்டோசிலபிக் கப்லெட்ல. வெரி லாங் ப்ரொலாக். ஸோ கதை கரு என்ன, கோர் ஸ்டோரி, ரைட். ரொம்ப சிம்பிள். புக் ஆஃப் டச்சஸ் அந்த ஹெட்டிங்ல இருந்து நம்ம எடுத்துடலாம். என்னாச்சு, ஒரு பிரீவ்டு நைட். சரியா, பிரீவ்டு அப்படின்னா என்னாச்சு, ஒரு நமக்கு நெருக்கமா இருக்கிறவங்க, ரைட், ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்ல வாழ்க்கை துணை, நமக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறவங்க நம்ம இறந்துட்டாங்க அப்படின்னா நம்ம எப்படி ஒரு சஃபர் ஆகும், ரைட். அந்த அதான் என்னன்னா பீயிங் பிரிவர்ட் அப்படிமா, ரைட். ஸோ ஒரு நைட், ஓகேவா, ஒரு நைட் வந்து அந்த அந்த ஒரு ஸ்டேட்ல, ரைட், உட்கார்ந்துருக்காங்க. இவர் அதை பார்த்து அவரோட சார்பு, ரைட். ஸோ அதுதான் அந்த கதை, த புக் ஆஃப் டச்சஸ். அண்ட் அந்த நைட் வேற யாரும் கிடையாது, அவரோட ஒரே பேட்டர்னான ஜான் ஆஃப் காண்ட், ரைட். அதனால அந்த பேட்டர்ன் நேம் நீங்க கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். அவங்க ஒய்ஃப், ரைட். ஸோ டெத் ஆஃப் பிளான்ஷே, அவங்க ஒய்ஃபோட நேம் தான் அந்த பிளான்ஷே அப்படிங்கிறது, ரைட். ஸோ அவங்க இறந்துடுறாங்க. ஓகேவா. ஸோ அதோட ஒரு அது ரிலேட்டடான ஒரு அலிகாரிக்கல் லேமண்ட் தான் இது. அண்ட் நம்ம சார்ஜர்னு பார்க்கும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா 2 விஷயம் நீங்க பார்க்கணும். ஒண்ணு, கதைய சாசர் எங்க இருந்து எடுத்தாருன்னு ஒண்ணு, ரைட். இன்னொன்னு என்ன அப்படின்னா இந்த கதையை சாசர் எழுதுனது வேற யாரெல்லாம் ரீடெல் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ அது அந்த கான்செப்ட். ஸோ 2 விஷயத்த பாருங்க.
ஸோ புக் ஆஃப் டச்சஸ்ங்கிறது அவரோட ஓன் ஸ்டோரி தான், விட்டுருவோம். சரி, அப்ப அடுத்து வேற யாரெல்லாம் இந்த கதையை தழுவி வேற யாரெல்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்னா ஜான் லிட்கேட். ரைட், இவர் என்ன கேட்டகரியில வருவார் அப்படின்னா இங்கிலீஷ் சாசர். ரைட், அவரோட வழி வந்தவங்க. ஓகேவா, அதுல நம்பர் 1 இடத்துல ஜான் லிட்கேட் தான் இருப்பார். ஸோ அவரோட எ கம்ப்ளைண்ட் ஆஃப் த பிளாக் நைட் இல்லைன்னா எ கம்ப்ளைண்ட் ஆஃப் அ லவ்வர்ஸ் லைஃப். ரைட், ஸோ அந்த கதை வந்து இந்த கதை. ரைட், அந்த ஜான் லிட்கேட் எழுதினா த கம்ப்ளைண்ட் ஆஃப் த பிளாக் நைட் அப்படிங்கிறது சாசரோட இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க எ புக் ஆஃப் டச்சஸ் இது ரிலேட்டடானது தான். ஓகேவா, அண்ட் ஸோ இந்த நேரேட்டர் என்ன பண்றாருன்னா ஓவிட். ஸோ ட்ரீம் அடிக்கடி நமக்கு தெரியும், ஒரு புக்கை படிச்சுட்டே இருக்கிற தூங்கிடுவாங்க, அவங்களுக்கு ட்ரீம் வரும். ரைட், ஸோ அந்த ட்ரீம்ல கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா எல்லா ஸ்டோரியும் இப்படி இருக்காது. ரைட், ட்ரீம்ல என்ன ஆகும், சில ஸ்டோரி எப்படி இருக்கும், கதை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மொமெண்ட்ல அந்த நேரேட்டர் முடிச்சு பார்ப்பாரு, திரும்ப படுத்துருவார், வேற ஒரு ட்ரீம் வரும். ஒரு சில இதில் என்ன ஆகும் அப்படின்னா 12 மணிக்கு டக்குன்னு ஒரு 12 மணி பில் அடிக்கும் போது உட்காந்துருவாங்க, கதை அப்ரப்டா அங்கேயே முடிஞ்சிடும். ரைட், இப்படிதான் இருக்கும். ஓகேவா, ஜெனரலா. ரைட், இந்த கதை எப்படி இருக்குன்னு பாருங்க. நேரேட்டர் என்ன பண்றாரு, ரைட், அனேபிள் டு ஸ்லீப், ஏன்னா ஒரு டிப்ரெஷன். ரைட், ஒரு ஒரு ஏதோ நடந்திருக்கு. ஓகேவா, ஸோ போயிட்டு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா அவரோட தூக்கம் வரல, கடைசியில் ஓவிட்டோட புக் எடுத்து படிக்கிறாரு. ரைட், ஸோ ஓவிட் புக் எடுத்து படிக்கும்போது தூக்கம் வந்துருச்சு. ஸோ தூக்கத்துல என்ன அப்படின்னா ரைட், ஒரு ஹண்டிங் பார்ட்டி இருக்கு, முதல்ல அங்க போறாரு, அங்கிருந்து வெளியே வந்து பார்க்கும்போது ஒரு நைட் ஒரு பிளாக் ட்ரெஸ் போட்டு உட்காந்துருக்காரு. ரைட், ஒரு மாதிரி லேமெண்டிங்கா உட்காந்துருக்காரு, ஏன்னா அவரோட லேடி வந்து இறந்துட்டாங்க. சரியா, இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஜான் ஆஃப் கண்ட். ரைட், பிளான்ஷே. ஸோ நைட் வந்து அவங்களோட பியூட்டி வச்சு எல்லாத்தையும் டிஸ்கிரைப் பண்றாரு. டக்குன்னு என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஹண்டர், அந்த நேரேட்டர், ரைட், கனவுல இருக்காருல, 12 மணி பெல் அடிக்குது. ரைட், முடிச்சிட்டாரு, அதோட கதை முடிஞ்சது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்படிதான் முடியும். சரியா, ஸோ 2வது ஒர்க் பாருங்க, த ஹவுஸ் ஆஃப் ஃபேம். ஸோ இதுவுமே ஆக்டோசிலபிக் கப்லெட் தான். அப்போ ஆக்டோசிலபிக் கப்லெட்ல 2 ஒர்க், ஒன்று த புக் ஆஃப் டச்சஸ், இன்னொன்று என்னது த ஹவுஸ் ஆஃப் ஃபேம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பினிஷ்டு ட்ரீம் அலிகரி. இது ஒரு சில ட்ரீம் அலிகரி முடிக்க முடியாது. சரி, அன்பினிஷ்டு ட்ரீம் அலிகரி. ரைட், ஸோ இதுவுமே ரைட். அடுத்து பாருங்க, லிட்கேட்டோட த டெம்பிள் ஆஃப் கிளாஸ், அடுத்து அலெக்சாண்டர் போப்போட த டெம்பிள் ஆஃப் ஃபேம். ரைட், அப்ப 2 மறந்துட வேண்டாம். ஒன்னு ஜான் லிட்கேட்டோட த டெம்பிள் ஆஃப் கிளாஸ், இன்னொன்று என்னது அலெக்சாண்டர் போப்போட த டெம்பிள் ஆஃப் ஃபேம். சரியா, ஓகே. ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா இந்த கதை கொஞ்சம் ரைட் டக்குன்னு முடிகிற மாதிரி தான் இருக்கும். ரைட், ஒரு அப்ரப்ட் எண்ட் இருக்கும். சரியா, பட் கதையோட தொடக்கம் எப்படி இருக்கு அப்படின்னா போயட் வழக்கம் போல தூங்கிடுறாரு, கனவு வருது, கனவுல அவர் எங்க இருக்காரு அப்படின்னா ஒரு கிளாஸ் டெம்பிள்ல இருக்காரு. ஸோ சுத்தி என்ன இருக்கு அப்படின்னா ஒரு நிறைய ரொம்ப ஃபேமஸான ரைட் வாரியர்ஸ், ஃபேமஸான லவ்வர்ஸோட இமேஜஸ்ல இருக்கு ஒரு கிளாஸ் டெம்பிள்ல. அண்ட் அடுத்து ஒரு டாக்கிங் ஈகிள் வருது. இது வந்து ஒரு காமன் கைடு. சரியா, காமன் கைடு, ஒரு டாக்கிங் ஈகிள் வருது. ரைட், ஸோ அந்த ஈகிள் என்ன பண்ணுதுன்னா அவர் அங்கிருந்து தூக்கிட்டு போயிட்டு எங்க தூக்கிட்டு போறாங்க, டவர் ஆஃப் ஐஸ். அங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபேமஸான ஆட்களோட நேம்லாம் இருக்கு. அந்த டவர் ஆஃப் ஐஸ் என்ன ஆகுதுன்னா மெல்ட் ஆகுது. ஸோ என்ன சொல்ல வராங்க, ஃபேமஸ் கொஞ்ச நாள் என்ன ஆயிரும், எல்லாரோட ஃபேமஸுமே போயிடும். ரைட், ஸோ அடுத்து கேசல். ரைட், அங்க பார்த்தோம் அப்படின்னா ஃபேம், அந்த ஒரு உமன். ரைட், ரொம்ப நிறைய கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சிருக்காங்க. ரைட், கடைசியில என்ன அப்படின்னா அந்த ஈகிள் தூக்கிட்டு போய் எங்க போகுது அப்படின்னா ஹவுஸ் ஆஃப் ரூமர்ல தூக்கி போடும். ரைட், அது பில்ட் ஆஃப் ஸ்டிக்ஸ். ரைட், கடைசியில கதை எப்படியும் முடிஞ்சிடும். இந்த ஒர்க்கை என்ன சொல்றாங்க அப்படின்னா டான்டேயோட டிவைன் காமெடி. ரைட், அதோட பேரடி. ஓகேவா, இது முக்கியமான பாயிண்ட்டுங்க, லாஸ்ட் பாயிண்ட். டான்டேஸோட டிவைன் காமெடி. ரைட், அதோட ஒரு பேரடி, மறந்துடுறாங்க. அடுத்து த பார்லிமெண்ட் ஆஃப் ஃபூல்ஸ். ரைட், முதல்ல 2 ஒர்க் தான் நம்ம என்ன பார்த்தோம், ஆக்டோசிலபிக் கப்லெட்னு பார்த்தோம். ஸோ இது அவரோட ஃபர்ஸ்ட் எப்படி ட்ரீம் அலிகரி தான். ரைட், அதாவது ஃபர்ஸ்ட் ட்ரீம் அலிகரி இல்ல, 3வது ஒர்க். பட் எது ஃபர்ஸ்ட் அப்படின்னா சாசேரியன் ஸ்டான்சா. ரைட், அந்த 7 லைன் 7 லைன்ட் சாசேரியன் ஸ்டான்சா. ரைம் ஸ்கீம் பாருங்க, ஏபிஏபி பிசிசி, ஏபிஏபி பிசிசி. ரைட், ஸோ என்ன சொல்றாங்க, அந்த believed to be an allegory and the betrothal of King Richard II to Anne. ரைட், ஸோ இந்த பெட்ரோத்தலை வச்சுதான் இந்த பேஸ்ட் ஆன் த பெட்ரோத்தல் இந்த ஒர்க் நடக்குது. ஸோ இதுவுமே என்ன அப்படின்னா அதே ட்ரீம் அலிகரி தான், அதே கான்செப்ட். எங்க இருந்து எடுக்கிறாங்க, சிசாரோவோட த ட்ரீம் ஆஃப் சிசிப்போ. அந்த ஒர்க்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்ரிகானஸ் அப்படின்னு ஒரு கேரக்டர். ரைட், அதுதான் என்ன ஆகும் அப்படின்னா ட்ரீம்ல வந்து கைட் பண்ணும், எங்க கூட்டிட்டு போகுது, ஹெவன் ஃபியூச்சர்ங்கெல்லாம். இதே மாதிரிதான் சாசரோட ட்ரீம் இருக்கும், ஆப்ரிகானஸ் வருது, எங்க கூட்டிட்டு போறாங்க, டெம்பிள் ஆஃப் வீனஸ். வீனஸ் காட் ஆஃப் லவ். ரைட்,
டெம்பிள் ஆஃப் வீனஸுக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த டெம்பிள் ஆஃப் வீனஸுக்கு போகும்போது அங்க பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 ஈகிள் இன்னொரு ஒரு ஃபீமேல் ஈகிளுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும். கடைசியில இந்த நேச்சரே வந்து எப்பா நீயே சூஸ் பண்ணிக்கப்பான்னு சொல்லி அந்த ஃபீமேல்கிட்ட கேட்கும், உனக்கு யார் வேணும், சூட்டரா யார் வேணும்னு கேட்கும்போது ஃபீமேல் என்ன சொன்னோம், இன்னும் 1 இயர் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி பறந்துடும். இதுதான் கதை. ரைட், ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி தான். ரைட், நீங்க இதுல ஞாபகம் வச்சுக்க வேண்டியது கதை. ரைட், இன்னொன்று அந்த கதை எதுக்காக எழுதப்பட்டது, கிங் ரிச்சர்ட் II அண்ட் ஆனியோட பெட்ரோத்தல். ரைமிங் ஸ்கீம் என்ன, ஏபி ஏபி சிசிசி. ரைட், சாரி, ஏபி ஏபிபி சிசி. ஓகேவா, 7 ரைட் சார்ஜேரியன் ஸ்டான்ஸா. இந்த மாதிரி ஃபேக்டை மட்டும், ஜென்ரல் ஃபேக்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ தயவு செய்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஜென்ரல் ஃபேக்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ட்ராய்லஸ் அண்ட் கிறிசைட், சார்ஜேரியன் ஸ்டான்ஸான ஒரு ஃபினிஷ்டு போயம். சரியா, just Chaucerian stanza, 7 line, right? AB, ABB, CC. So இந்த ஒர்க் டெடிகேட்டட் டு ஓ மாரல் கோவர். சரி, அவரோட கண்டெம்பரரியான ரைட் ஜான் கோவர். ரைட், ஸோ அவர் தான் என்ன சொல்றாங்க, ஓ மாரல் கோவர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, லாங்கஸ்ட் சிங்கிள் போயம். ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஒர்க்கை ரீடோல்டு பண்ணதும் முக்கியம், இவர் எங்கிருந்து எடுத்திருக்காருங்கிறதும் முக்கியம். இவர் எங்கிருந்து எடுத்திருக்காரு, பொக்காஷியோட பிலோஸ்ட்ரேட்டோ. ரைட், ஸோ இவர் முக்காவாசி பார்த்தோம் அப்படின்னா இவர் எங்க இருந்து எடுத்திருப்பாருன்னா பொக்காஷியோ கிட்ட இருந்தா எடுத்திருப்பாரு மோஸ்ட்லி. சரி, நிறைய ஒர்க்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த நேம் இருக்கும் பொக்காஷியோ. ரைட், அப்போ இந்த ட்ராய்லஸ் அண்ட் கிறிசைட் எங்க இருந்து எடுத்திருக்காரு, பொக்காஷியோட பிலோஸ்ட்ரேட்டோ. ரைட், இன்னொன்று இவர் என்ன தப்பு பண்ணியிருப்பாரு அப்படின்னா இதுல வந்து கொஞ்சம் இந்த ஃபீமேல் கேரக்டர் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்பலாம் இல்லை. ரைட், அங்கங்க கொஞ்சம் ஒரு மாதிரி தப்பா போர்ட்ரே பண்ணி காட்டியிருப்பாரு. ரைட், ஸோ அதுக்காக நெக்ஸ்ட் ஒர்க் என்னன்னு பாருங்க, தி லெஜெண்ட் ஆஃப் குட் விமன். ரைட், அந்த லெஜெண்ட் ஆஃப் குட் விமன்ல ஒரு விஷயம் நடக்கும். ரைட், ஸோ முதல்ல நம்ம அந்த லெஜெண்ட் ஆஃப் குட் விமன் என்னன்னு பார்ப்போம். ரிட்டன் இன் டைகாசிலபிக் கப்லெட், ஹீரோயிக் கப்லெட். ரைட், ஸோ வித்தியாசமா இருக்குல்ல, இந்த மாதிரி வித்தியாசமா இருக்கிற ஃபேக்டர் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், ரிட்டன் இன் டைகாசிலபிக் கப்லெட், இதுல ஒரு ப்ரொலாக், 9 டேல். சரியா, அண்ட் பிட்ரேயல் ஆஃப் குட் விமன் பை விக்கெட் மேன். இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். முதல்ல அதுக்கு முன்னாடி இருக்கிற ட்ராயல்ஸ் அண்ட் கிறிசைட்ல அந்த ஃபீமேல் கேரக்டர் கொஞ்சம் ரைட் தப்பா எழுதியிருப்பாரு. இங்க பாருங்க, பிட்ரேயல் ஆஃப் குட் விமன் பை விக்கெட் மேன். சரியா, கொஞ்சம் பேலன்ஸ் பண்றாரு, வேற ஒண்ணும் கிடையாது. சரியா, ப்ரொலாக் அண்ட் 9 டேல்ஸ். அந்த 9 டேல்ஸ் யாரோடதுன்னு பாருங்க, கிளியோபட்ரா, தெஸ்பே, டிடோ, ரைட், மெடா, லுக்ரீஸ். ஓகேவா, அதாவது ஹிஸ்டரியில இருக்கிற ஒரு 9 முக்கியமான பெண்கள். இன்கம்ப்ளீட் ஒர்க். இதை தான் என்ன சொன்னேன், பாலினோடு. ரைட், பாலினோடு. ஓகேவா, ஒண்ணு இல்ல, முன்னாடி உள்ள விஷயத்துக்கு என்ன பண்றாங்க, சரியா, ஒரு அட்ராக்ஷன் மாதிரி. ரைட், ஓகே, ஸோ அதர் ஒர்க்ஸ் வந்துருவோமா, த லெஜெண்ட் ஆஃப் சென்ட் சிசிலியா. ஸோ இதை ரிவைஸ் பண்ணி தான் என்ன ஒர்க் வருது, த செகண்ட் நன் ஸ்கேல். ஸோ அதர் ஒர்க்ஸ் சின்னதா இருக்குன்னு சொல்லி தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. ரைட், இது எல்லாமே இம்பார்ட்டன்டான விஷயம் தான். சரி, ஏன்னா இதை ரிவைஸ் பண்ணி திரும்ப எழுதியிருப்பாங்க, அதனால இதுக்குள்ள இன்னொரு ஒரு ஃபேக்ட் இருக்கும், ஃபேக்ட் வித்தின் ஃபேக்ட். ரைட், அதனால என்ன அப்படின்னா கவனமா பாருங்க. இந்த லெஜெண்ட் ஆஃப் சென்ட் சிசிலியா, இந்த ஒர்க் என்ன ஆகுது, ரைட், இது ஒரு ஃபேமஸ் விர்ஜின் மார்டர் லெஜெண்ட். ஸோ இது ரிவைஸ் ஆகி செகண்ட் நன் ஸ்டைலா வருது. அடுத்து பால்மன்னா நார்கேட், இது என்ன ஆகுது, நைட் ஸ்டைலா வருது. சரியா, இந்த பால்மன்னா நார்கேட் ஸ்டோரி எங்க இருந்து எடுத்திருக்காருன்னா பொக்காஷியோட டெசிடா. அப்ப பொக்காஷியோ நமக்கு தெரிஞ்சு 2 இடத்துல பார்த்துட்டோம். ஒன்னு பொக்காஷியோட பிலோஸ்ட்ரேட்டை யூஸ் பண்ணியிருப்பார், இன்னொன்னு பொக்காஷியோட டெசிடா. அடுத்து ட்ரீட்டிஸ் ஆன் த ஆஸ்ட்ரோபல், இது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். சரி, அது ஒரு ப்ரோஸ் எஸ்ஸே. எது ரிலேட்டட், அஸ்ட்ரானமி ரிலேட்டட், லிட்டில் லூயிஸ். சரி, அதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ரைட், ஸோ கேன்டர்பரி டேல்ஸ், ஃபைனலி கேன்டர்பரி டேல்ஸ் பேஸ்ட் ஆன் பொக்காஷியோஸ் டெக்கமரான். ரைட், டெக்கமரான் அதுல வந்து பாத்தீங்கன்னா 10 நாள் 10 பேர். ரைட், ஸோ இந்த கதை அதுல இருந்து கொஞ்சம் லென்த்தியா கொண்டு போறாரு. ஜென்ரல் ப்ரோலாக். ரைட், ஜென்ரல் ப்ரோலாக்ல என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு கேலரி. ரைட், 14th செஞ்சுரியில மக்கள் ஒரு ஸ்டேட், ஒரு ப்ரொஃபஷனல் இருந்த மக்கள் ரைட் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத தெளிவா கேரக்டர் ஸ்கெட்ச் பண்ணி கொடுத்துருக்காரு. மொத்தம் 29 பில்கிரிம்ஸ் எங்க மீட் பண்றாங்க, டபாடி. அப்ப செட்டிங் அதான். சரியா, டோட்டலா பார்த்தோம் அப்படின்னா 31 டோட்டல் பில்கிரிம்ஸ். மொத்தமா சேர்த்து மொத்த ஆட்களும் சேர்த்து 31. யாரெல்லாம், போயட் அண்ட் ஹாரிபல். ஹாரிபல்ங்கிறது ஹோஸ்ட். ஓகேவா, அடுத்து 21 பில்கிரிம்ஸோட பென் பிக்சர்ஸ் இருக்கு. ரைட், 23 பில்கிரிம்ஸ் என்ன சொல்றாங்க, கதை சொல்றாங்க. ரைட், மொத்தம் 24 ஸ்டோரி. ஏன்னா சார்ஜர் வந்து 2 சொல்லுவார், டேல் ஆஃப் செர்தோபஸ், டேல் ஆஃப் மெல்பியஸ். ரைட், ப்ரோஸ். ஓகே,
அப்படியே வாங்க, எதுல இருந்து ஆரம்பிக்குதுன்னு பாருங்க. நைட் ஸ்டைல இருந்து ஆரம்பிச்சு பாரிஸ் பாரிசனோட ப்ரோஸ்டீட்டஸ், ரைட்? பாரிசனோட கதையோட முடியுது. அப்ப நைட்ல ஆரம்பிச்சு எங்க முடியுது? பாரிசன்ட்ட முடியுதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்? நைட்ல ஆரம்பிச்சு பாரிசன்ட்ட முடியுது, ரைட்? அண்ட் இந்த கேன்டர்பரி டைல்ஸோட அவரோட எல்லா ஒர்க்குமே நம்ம முடிச்சிட்டோம். கடைசியில என்ன பண்றாரு? ஒரு ரெட்ராக்ஷன். என்ன சொல்றாரு? நான் பண்ண எல்லா தப்புக்கும் இதுல ஒரு மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லிட்டு சரணடைஞ்சிட்டாரு. சரண்டர் ஆயிட்டார், முடிஞ்சு. நான் இது வரைக்கும் எழுதின ஒர்க்ல நிறைய பேர் நிறைய திட்டி தீர்த்திருப்பேன், எல்லாரும் நீ மன்னிச்சிருக்கேன்னு சொல்லி ஒரு பொது மன்னிப்பு, ரெட்ராக்ஷன், ரைட்? ஸோ ஜென்ரல் ப்ரொலாக், இது ஒரிஜினல் ப்ரொலாக். நீங்க கொஞ்சம் டைம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரீட் பண்ணிக்கோங்க, ரைட்? we move to the next one, right? the night's tale. so night, right? so nightல இருந்து ஆரம்பிக்கிறோம், ரைட்? ஹீரோ ஆஃப் ஓவர் 15 ரிலீஜியஸ் பேட்டில். ஸோ நைட் அப்படிங்கும்போது எப்படி இருப்பாங்க? ரெப்ரசன்ட், ரைட்? ஸோ ஒரு ஒரு ட்ரூ சோல்ஜர் இல்லையா, ரைட்? ஐடியல்ஸ் ஆஃப் ட்ரூத், ஹானர், ஜெனராசிட்டி, ரைட்? அந்த மாதிரி தான். ஓகேவா? ஸோ நைட் ஸ்டேல், ஃபர்ஸ்ட் டேல், அதுல இருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தோம். அப்ப எதுல முடியுதுன்னு பார்த்தோம்? பாரிசனோட டெய்லோட முடியும், சரியா? ரைட். ஸோ நைட் ஸ்டேல். அண்ட் இது என்ன அப்படின்னா அந்த பால்மன் ஆர்கிட் எங்க பார்த்தோம்? இது பால்மன் ஆர்கிட் எங்க இருந்து எடுத்தாரா? பொக்காஷியோட டெசிடா, ரைட்? அந்த ஒர்க்ல இருந்து எடுத்ததுதான் இது பால்மன் ஆர்கிட். தனியாவும் எழுதியிருப்பாரு, ரைட்? நைட்டோட டெய்லையும் உள்ள சேர்த்திருப்பாரு, சரி? அப்ப ரெண்டு, அவரே என்ன பண்ணிருக்காரு? ரெண்டா எழுதியிருக்காரு. ஒன்று தனி ஒர்க்கா வந்திருக்கு, இன்னொன்னு நைட்ஸோட டெய்ல சேர்த்திருக்காரு, ரைட்? பால்மன் ஆர்கிட் ரெண்டு பேருமே சண்டை போடுவாங்க, ரைட்? யாருக்கு? எமிலிக்கு, சரியா? கடைசியில இந்த ஆர்கேட் ஜெயிச்சிருப்பான், ஆனா இறந்துருவான். கடைசியில பால்மன் ஜெயிச்சிருவான், ரைட்? டெசிடால இருந்து எடுத்திருக்காரு. இந்த இதைத்தான் ஷேக்ஸ்பியர், ரைட்? இதே கான்செப்ட் தான் ஷேக்ஸ்பியர் என்ன சொல்லியிருக்காரு? டூ நோபல் கிங்ஸ்மேன்ல சொல்லியிருக்காரு, ரைட்? ஷேக்ஸ்பியர் யூஸ் பண்ணியிருக்காரு. யூஸ் பண்ணி தான் என்ன எழுதியிருக்காரு? இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் டூ நோபல் கிங்ஸ்மேன், ரைட்? அப்ப இந்த மாதிரி ஃபேக்ட்ல தான் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும், ரைட்? டேலை விட, ரைட், நம்ம அந்த டேல் கூட மறந்துடலாம்னு வைங்களேன், டேல் கூட நமக்கு தேவையில்லை. ஆனா இந்த மாதிரி யாரெல்லாம் அந்த அந்த டேல தழுவி வேற எதுவும் ஒர்க் எழுதியிருக்காங்களா, இல்ல வேற எதுவும் கமெண்ட் கொடுத்துருக்காங்களா, இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம், ரைட்? நெக்ஸ்ட் வந்து ஸ்கொயர், சன் ஆஃப் த நைட். ஸோ அடுத்து அவன் தான் யாரு? நைட், ரைட்? அப்ப அந்த அந்த பட்டத்து ராஜா மாதிரி, ரைட்? ஓகேவா? அந்த இளவரசர் மாதிரி, ரைட்? அப்படிங்கும்போது என்னது? அடுத்து அவன் தான் ராஜா, ரைட்? அப்படிங்கும்போது அந்த குவாலிட்டிஸ்லாம் அவனுக்கு இருக்கும். என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க? as fresh as the month of May, healthy and powerful, right? And has fought battles like his father, humble and modest, chivalric. ஏன்னா அந்த குணம் அதான் தேவை ஒரு நைட்டுக்கு. வந்து என்ன இருக்கணும்? ஹம்பிள் அண்ட் மாடஸ்ட், ரைட்? ஸோ இவன் சொன்ன கதை என்ன அப்படின்னா ஓரியன்டல் டேல்னு சொல்றாங்க, ரைட்? அப்போ நைட்டோடது பால்மன் ஆர்கேட், ஸ்கொயரோடது என்னன்னு பாத்தீங்கன்னா ஓரியன்டல் டேல், சரியா? ரைட்? ஒரு ஃபால்கன், ஓகேவா? ஒரு ஃபால்கனோட கதை, ஓரியன்டல் டேல். we move to prioress, எக்லாண்டைன். மீனிங் என்னன்னு பாருங்க. சரி, ப்ரையரஸோட நேம் என்னன்னு பாருங்க, எக்லாண்டைன். ஓகேவா? மறந்துட வேண்டாம், எக்லாண்டைன் கேட்பாங்க, டைரக்ட் கொஸ்டினா வரும். ப்ரையரஸோட நேம் என்ன, இல்ல எக்லாண்டைன் யாரு, எப்படினாலும் கேட்கலாம், சரியா? எக்லாண்டைன் யாரு? ப்ரையரஸோட நேம் தான் எக்லாண்டைன். அண்ட் இவங்க யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட என்ன அப்படின்னா ஒரு ஒரு ரிலீஜியஸ், ரைட்? ரிலீஜியஸ் பர்சன். அந்த அந்த இதுல இருந்து தெரியுது ப்ரையரஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க, ரைட்? ரொம்ப ஒரு மாடர்னா, சரியா? கரெக்டா ஃப்ளூவெண்ட், ரைட்? ரொம்ப ஆக்சென்ட்லாம் பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்டா இருக்கு, பெர்ஃபெக்ட். had fine table manners, சூப்பர், ரைட்? சீக்ரெட்லி அமோரஸ், இதுதான் இந்த ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க. ஒரு 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 கோரல், ஒரு ரோசரி ஒன்று வச்சிருக்காங்க, சரியா? அதுல என்ன இருக்கு அப்படின்னா, அது போக ஒரு ப்ரூச், அதுல வந்து ஏ அப்படிங்கிற ஒரு லெட்டர் இருக்கு. அப்படின்னா என்ன அப்படின்னா அமோர் வின்சிட் ஓம்னியா, ரைட்? அமோர் வின்சிட் ஓம்னியா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா லாட்டின்ல லவ் கான்குவஸ் ஆல், ரைட்? லவ் கான்குவஸ் ஆல். அந்த ஏக்கு மீனிங் என்ன அப்படின்னா, ரைட், ஃபுல் மீனிங் என்னன்னா அமர் வின்சிட் ஓம்னியா. அதுக்கு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் என்ன அப்படின்னா லவ் கான்குவஸ் ஆல், ரைட்? ஸோ ரொம்ப டெண்டர் ஹார்ட்டான ஒரு பர்சன் தான். அடுத்து பார்த்து கூட யார் வரா அப்படின்னா ஒரு 3 பிரீஸ்டும் நன்னும் வராங்க, சரியா? நமக்கு ரொம்ப டீட்டெயில் வேண்டாங்க, ஜஸ்ட் ஒரு 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 ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் நீங்க அதுல இருந்து எடுத்தீங்கன்னா போதும். அடுத்து மங்க், ப்ரையரஸோட கம்பேர் பண்றாங்க, சரியா? பட் என்ன அப்படின்னா அந்த அளவுக்கு என்ன இல்லை, ரைட்? ஒரு ஐடியல் பிரீஸ்ட் எல்லாம் கிடையாது. யாரு? மங்கா இருக்கட்டும், இதுக்கப்புறம் நம்ம பார்க்க 2-3 பேரா இருக்கட்டும், சரியா? ரைட்? கீழே யாரு இருக்கு? அந்த ஃப்ரையர்லாம் இருக்காங்கல்ல, ரைட்? அவங்க வந்து ஒரு அப்படி ஒரு ஐடியல் பிரீஸ்ட் எல்லாம் கிடையாது, சரியா? பாருங்க அந்த இதை பாருங்க, கீழே பாருங்க, டிட் நாட் ஃபாலோ த டெய்லி ரொட்டீன் ஆஃப் எ மங்க். ஒரு மங்க்குக்கு என்ன இருக்குமோ, ஒரு மங்கோட ரொட்டீன் நமக்கு தெரியும், சாப்பிடணும், ப்ரேயர் பண்ணணும், ரைட்? மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், மக்களுக்காக ப்ரேயர் பண்ணணும், அதெல்லாம் கிடையாது, சரியா?
அதே நேரத்தில் அந்த சென்ட் மௌரிஸ் சென்ட் பெனடிக் ரைட் அந்த காங்கிரிகேஷன்ல தான் அவர் இருக்காரு. அந்த சபையில இருக்கும்போது அதுக்கான ரூல்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணணும். இவர் ஒண்ணுமே பண்ணல. ரைட். ஹி லவ்ட் ஹண்டிங். சரியா? அப்ப இதுலயே தெரியுது இவர் எப்படிப்பட்ட ஒரு ஆள் அப்படின்னு. சரியா? ரொம்ப ஜாலியான ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. வேன்ட் செய்தவர் அங்க உள்ள எந்த ரூலும் ஃபாலோ பண்ணதில்லை. ரைட். இன்னொன்னு, இஸ் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் லவ் அஃபேர்ஸ் ஆஃப் யங் பீப்புள். அப்ப இவரும் என்ன கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு ஐடியல் பிரீஸ்ட் எல்லாம் கிடையாது. சரியா? அப்ப பாருங்க அந்த டைம்ல 14th செஞ்சுரியில எப்படி இருந்திருக்கு. ரைட். இது ஒரு எக்ஸாம்பிள். இவங்க எல்லாம் எப்படி இருந்திருக்காங்க, பிரீஸ்ட் எல்லாம் எப்படி இருந்திருக்காங்க அப்படின்னு. அண்ட் நமக்கு எக்ஸாம் ஓரியன்ட்ல நம்ம என்ன கவனமா இருக்கணும் அப்படின்னா, இந்த பாயிண்ட பாருங்க. குட் சிங்கர் அண்ட் ஹி பிளேஸ் த ஃபிடில். இதான் கேட்பாங்க, யாரு ஃபிடில் வாசிக்கிறா, ரைட், யார் நல்லா பாட்டு பாடுவா, யார் நல்ல ஹிம்ஸ் எல்லாம் யார் நல்லா பாடுவா. இந்த மாதிரி சின்ன மைன்யூட்டான விஷயங்கள்ல தான் நம்ம கவனமா இருக்கணும். ரைட். அண்ட் இங்க நம்ம ஃப்ரையர் வந்து எப்படி நல்லா பாடுவான், ரைட், ஃபிடில் வாசிப்பான். அவரோட நேம் என்னன்னு பாருங்க. நேம் வந்து ஹியூபர்ட். ஹியூபர்ட். ஓகேவா? நேம் என்னன்னு பாருங்க. ஹியூபர்ட். ரைட். நேம் கேட்கலாம். ஆல்ரெடி நம்ம எக்லாண்டைன் பார்த்தோம், ப்ரையரஸோட நேம். இவனோட நேம் என்ன அப்படின்னா ஹியூபர்ட். அடுத்து பேடனர். சார்லரோட கேரக்டர் ஸ்கெட்சோட மாஸ்டர் பீஸ். கேட்கலாம், டைரக்ட் கொஸ்டினா வரும். எந்த கேரக்டர் வந்து அவருக்கு சொல்றதுல ரொம்ப பக்காவா இருந்துச்சு அப்படின்னா பாடனர். ரைட். ஸோ அவர்கிட்ட ரைட் ஒரு குட் ஸ்டோரி டெல்லர். இவரோட ஒரு குவாலிட்டி என்ன, ஸ்பெஷல் குவாலிட்டி என்ன அப்படின்னா, இந்த ஹிம் சாங்ஸ், ரைட், அது இருக்குல்ல, இந்த ஹிம் சாங்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஹிம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா பாடுவார். ரொம்ப அழகா பாடுவார். ரைட். மேல என்ன பார்த்தோம், ஃபிடில். இங்க என்னது, ஹிம்ஸ். ரைட். அண்ட் அந்த வேலட்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபேக் பாடன்ஸ். ரைட். ஸோ இந்த ஃபேக் பாடன் அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் தெளிவா பேசணும் அப்படின்னா, அந்த மார்ட்டின் லூதர் கிங் அந்த அந்த கதைக்கு போகணும். ரைட். ஏன்னா ஒரு பிரீஸ்ட் இருந்தார்ல, ரைட், என்ன தப்பு பண்ணாலும் நம்ம என்ன செய்யலாம், சபையில போய் கொஞ்சம் காசு கொடுத்தோம் அப்படின்னா அந்த தப்பு என்ன ஆயிரும், சரியாயிரும். ரைட். அந்த ஃபேக் பாடன்ஸ். ரைட். ஸோ அது நிறைய அம்சம் அப்படின்னு என்ன அர்த்தம், ரைட், கன்ஃபெஷனுக்கு பேர்ல இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த ரைட், நான் உனக்கு மன்னிப்பு தரேன், ரைட், நீங்க காசு கொடு, கடவுளை நீ மன்னிச்சுவார். ரைட். இந்த மாதிரி ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கவன் தான் அந்த பேடனர். அடுத்து அவனோட கம்பேனியன் யாரு அப்படின்னா சமணர். ரைட். சமணர் அப்படின்னா கிட்டத்தட்ட நல்லவங்க கிடையாது, லிஷரஸ், டிஸ்ஹானஸ் கிடையாது. ரைட். சில்ட்ரன் ஆர் அஃப்ரைட் ஆஃப் ஹிஸ் ஃபேரி ரெட் ஃபேஸ். ஏன்னா மூஞ்சி ஃபுல்லா பிம்பிள் ஆகி பார்க்கறதுக்கே கொஞ்சம் கொடூரமா தான் இருக்கான். அண்ட் இவனுக்கு பார்த்தோம் அப்படின்னா, இவன் இந்த பிரைப்லாம் வாங்கிட்டு சபையை கொஞ்சம் ஒரு மாதிரி கரப்ட் கிளர்ஜிமேன். யாரு இவங்க எல்லாருமே யாரு அப்படின்னா ஒரு கரப்ட் கிளர்ஜிமேன். ரைட். அண்ட் இவனோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா குடிப்பான். அண்ட் ஹி ஸ்பவுட்ஸ் எ ஃபியூ லாட்டின் ஃப்ரேசஸ். தெரிஞ்ச கொஞ்சம் லாட்டின் வச்சுட்டு சீன் போட்டுட்டாரு. ரைட். நம்ம ஆட்கள்லாம் இருப்பாங்கல்ல, ரைட், ஒரு சில ஆட்கள்லாம் இருப்பாங்க. ரைட். அந்த மாதிரி என்னது தெரிஞ்ச ஒரு சில லாட்டின் ஃப்ரேசஸ் சொல்லி ரைட், எனக்கும் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து த பேர்சன், ஐடியல் பிரீஸ்ட். ரைட். அப்ப அவர் பாருங்க, preached only what he practiced, never left the parish to make money in London. ரைட்ல. ஸோ லண்டன் போனா நிறைய சம்பாதிக்கலாம் இல்லாம, ரைட், நம்ம மக்களுக்காக சேவை செய்ய வந்திருக்கோம், மக்களுக்காக நம்ம கடைசி வரைக்கும் ப்ரேயர் பண்ணணும்னு சொல்லி he was very gentle, diligent, ரைட், அண்ட் pious and devoted to his duty. ஓகேவா? அண்ட் இவர் என்ன கேட்கிறாருன்னா, ஒரு கொஸ்டின் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்காரு. என்ன சொல்றாரு, இஃப் கோல்டு ரஸ்ட், தங்கமே துருப்பிடிச்சிருச்சுன்னா வாட் வுட் ஐ டு, இரும்பு என்னத்துக்காக, தங்கமே துருப்பிடிச்சிருச்சு. அடுத்த கிளர்க் ஆஃப் ஆக்ஸ்போர்ட், இவரும் ஒரு பாசிட்டிவான கேரக்டர் தான். இருக்கிற கொஞ்ச நெஞ்ச வாஸ் வெரி புவர். ரைட். வாஸ் வெரி புவர். ஆனா என்னது, அவரோட ஃப்ரெண்டோ யார் என்ன அமௌண்ட் கொடுத்தாலும் என்ன பண்றாரு, இவர் எல்லா அமௌண்ட்டையுமே புக்ஸுக்காக ஸ்பெண்ட் பண்றாரு. ரைட். நிறைய படிக்காரு, நிறைய லேர்ன் பண்றாரு. ரைட். அவருக்கு புக் ஹெல்ப் பண்றது, படிக்கிறது ஹெல்ப் பண்ற ஆட்களுக்கு நிறைய ப்ரேயர் பண்ணுவாரு. ரைட். ரொம்ப பொலைட். ஸோ படிச்சவன் இல்லையா, ரைட், ரொம்ப பொலைட். அன்னெசரி டாக்ஸ்லாம் இருக்காது. சரியா? எங்க நெசசிட்டி இருக்கோ அங்க மட்டும்தான் பேசுவாரு. ரைட். அண்ட் ஸ்பீச்சுமே பாத்தீங்க அப்படின்னா ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா இருக்கும், வளவளன்னு பேச மாட்டார். அண்ட் இவரோட டேல் முக்கியம். ஒய்ஃப் ஆஃப் பேட் டேலோட ஆப்போசிட்.
அந்த கிறிசல்டாங்க பொண்ணு எப்படின்னா ரொம்ப ஒரு ஒரு பொறுமையான ஒரு 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 துணைவி. சரியா? ரைட். அந்த கதையை சொல்றாரு. அடுத்து த மெர்ச்சன்ட், ஒரு அன்ஹாப்பி பர்சனல் லைஃப்ல இருக்கிற ஒரு ஆள். ரைட். பட் ட்ரெஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன, நான் பணக்காரன். ரைட். அதை இதில் காட்டுறாரு, அவரோட பிசிக்கல் அப்பியரன்ஸ்ல காட்டுறாரு. ரைட். அண்ட் நேரேட்டர் என்ன என்ன ரெக்ரெட் பண்றாருன்னா, அவன் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. ரைட். அப்போ அப்படி ஒரு கேரக்டர் கொண்டு வர்றாரு. பேர் ஞாபகம் இல்லை. யார் பேர் ஞாபகம் இல்லை? மெர்ச்சன்டோட நேம் ஞாபகம் இல்லைன்னு யார் சொல்றா? நேரேட்டர் சொல்றாங்க. மேன் ஆஃப் லா, வேஸ்ட் நாலேஜ் ஆஃப் லா, நோஸ் எவ்ரி ஸ்டாட்யூட். ரைட். எல்லா ஆர்டிக்கலுமே தெரியும். நம்ம சொல்லுவோம் அந்த ஐபிசி செக்ஷன், ரைட், பிஎன்எஸ் செக்ஷன் நிறைய சொல்லுவோம். எல்லாமே தெரியும். ரைட். அண்ட் ஹி ஆஃபன் அப்பாயிண்டட் பை த கிங் அஸ் அ ஜட்ஜ். அப்ப எவ்வளவு பெரிய ஆள் பாருங்க. ரைட். எவ்வளவு பெரிய ஆள். ரைட். அண்ட் ஹி சீம்டு பிஸியர் தேன் ஹி ரியலி இஸ். அப்படியே பாவலா காட்டுறது. ரைட். அது எல்லா லாயருக்கு இருக்கிறதா. ரைட். அந்த ஒரு அவங்க இதுல பாத்தீங்கன்னா அந்த ரூம் போனதோட ரைட் நம்ம தான் கெத்து மாதிரி. ரைட். வெல்தி லேண்ட் பையர், சோஷியல் கிரிமினல். ரைட். ஓகே. அடுத்து ஃப்ராங்க்லின், இந்த மேன் ஆஃப் லாவோட கம்பெனியன். ரைட். இவன் எப்படி அப்படின்னா, இவருமே ஒரு வெல்தி ஜென்டில்மேன் தான். ரைட். நல்ல ஒரு ஒரு பணக்காரர் தான். ரைட். வீடு ஃபுல்லா என்ன இருக்கும் அப்படின்னா ஒயின். ரைட். எல்லாமே இருக்கும். ஸோ அவரோட காலையில ஹேபிட் என்னன்னு பாருங்க, ஒயின் வித் பீசஸ் ஆஃப் பிரெட் ஆர் கேக். அதை முக்கி சாப்பிடுவாரு. பெரிய பணக்காரர். அண்ட் இவர் என்ன சொல்றாங்க, சன் ஆஃப் எபிக்யூரஸ். ஏன்னா அப்படி ஒரு சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. ஹி லவ்ஸ் பிளஷர். மீட் ஒயின்ல ஒரு வீட்டுல நிறைய இருக்கும். பெரிய பணக்காரர் இல்லையா? ரைட். அதே நேரத்துல தர்ம காரியங்களும் பண்றாரு, பண்ணாமலாம் இல்ல. ரைட். சீசனுக்கு ஏற்ற மாதிரி தான் சாப்பிடுறாரு. பெரிய பணக்காரர். இப்ப நம்ம ஊர்ல இருக்கிறாங்கல்ல அந்த பெரிய பெரிய பணக்காரங்க, அந்த ஆர்கானிக் ஃபுட்ஸ் தான் சாப்பிடுவாங்க. ரைட். ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அண்ட் இவரோட ஸ்டோரி டேல் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிரிட்டன் லே அப்படின்னு சொல்றாங்க. பிரிட்டன் லே, பிரிட்டனி. சரியா? பிரிட்டன் வேற ஒன்றும் இல்லை. பிரிட்டன் வச்சுக்கோங்க. பிரிட்டன். 5 கிளிட்ஸ்மேன், நியூலி ரிச். ரைட். ரெப்ரசன்டிங் த அர்பன் மிடில் கிளாஸ். ரெப்ரசன்டிங் அர்பன். ஏன்னா அவங்க புதுசா வந்த பணக்காரர். அந்த 5 கிளிட்ஸ்மேன் யாரெல்லாம்? ஹேபர்டேஷர், கார்பெண்டர், வீவர், டையர் அண்ட் டேப்பஸ்ட்ரி மேக்கர். ரைட். எல்லாமே இந்த டெக்ஸ்டைல் ட்ரெஸ் சம்மந்தப்பட்ட ஆட்கள் தான். ரைட். ஸோ இவங்கெல்லாம் பார்த்தோம்னா புதுசா வந்த பணக்காரங்க. இவங்க கூட சேர்ந்து வந்த கேரக்டர் யார் அப்படின்னா குக்கு. அது நம்ம பின்னாடி பார்ப்போம். சரியா? ரைட். ரைட். குக். அடுத்து ஒய்ஃப் ஆஃப் பாத், இம்பார்ட்டன்ட் கேரக்டர், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கேரக்டர். ரைட். டெஃப் இன் 1 இயர், கேப் டூத்டு. சரியா? இதெல்லாம் கொஞ்சம் பிசிக்கல் அப்பியரன்ஸ். அண்ட் ரொம்ப ஃபேமஸ் ஃபார் கிளாத் மேக்கிங். அண்ட் ஷி வாஸ் ஹர்செல்ஃப் அண்ட் எக்ஸ்பர்ட் இன் வீவிங் எம்ப்ராய்டரி. ரைட். அது வந்து அம்மா கொஞ்சம் நல்லா வருது. கெட்டவளா இருந்தாலுமே இதுல கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டா தான் இருக்கா. சரியா? ஸோ கெட்டவங்கும் போது எப்படி யூத் லைஃப் எப்படி இருக்கு அப்படின்னா அந்த அளவுக்கு கொஞ்சம் மாறலா இல்லை. ஆனா அதையே என்ன சொல்றாங்க, அதை பத்தி பேச வேண்டாம் அப்படின்னு நேரக்டரே சொல்லிட்டாரு. கதை நேரக்டர் என்ன சொல்றாரு, அதை பத்தி எல்லாம் பேசாதீங்க, அது தேவையில்லை. ரைட். அண்ட் ரொம்ப பிரிட்டன்ஷியஸ். எப்படி எந்த அளவுக்கு அப்படின்னா எல்லாத்துலயும் நம்ம தான் முதல்ல இருக்கணும். அந்த செகண்ட் அப்படிங்கிற பிளேஸ் அவருக்கு பிடிக்காது. எல்லாத்துலயும் நம்ம தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும். சர்ச்சில் கூட என்ன டொனேஷன் அவ தான் முதல்ல கொடுப்பா. வேற யாராவது கொடுத்துட்டாங்கன்னு தெரிஞ்சா கொடுக்க மாட்டான். அந்த 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 தடவை டொனேஷனே கொடுக்க மாட்டான். அந்த அளவுக்கு ஒரு பிரிட்டன்ஷியஸான ஒரு லேடி. ரைட். ரோட் ஹர் ஹார்ஸ் வெல். ஓகே. அடுத்து த பிசிஷியன், டாக்டர், எக்ஸ்ட்ரீம்லி குட் அட் ஹிஸ் ஓன் ப்ரொஃபஷன். ஒரு நோய் எப்படி வருது, எங்கிருந்து வருது, அதை எப்படி குணப்படுத்தணும் அப்படிங்கிற எல்லா விவரமும் தெரிஞ்ச ஒரு ஆள். ஆனா கொஞ்சம் கொஞ்சம் ஜெலஸ். ரைட். கொஞ்சம் ஒரு மாதிரி கிரீடியான ஒரு பர்சன். ரைட். ஜெலஸ்ன்னு சொல்றத விட கிரீடி தான் கரெக்ட். சாரி, கிரீடியான ஒரு பர்சன். ஸோ கோல்ட் இன் பிசிக் இஸ் அ கார்டியல். ரைட். அதுக்கு 2 மீனிங். ஒன்று மணியோட கிரீடி, இன்னொன்று என்ன. ஸோ இப்போ நிறைய பேர் என்ன அப்படின்னா மெடிக்கல் இப்பவுமே என்ன அப்படின்னா ஒரு அந்த அவங்களோட அந்த ஃபுட்ல வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு கொஞ்சம் சேர்ப்பாங்க. இந்த எம்ஜிஆர்லாம் அதை சாப்பிட்டதா சொல்லுவாங்க, தங்க பஸ்பம். ரைட். அதை சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்பு அப்படியே கொஞ்சம் க்ளோவா இருக்கும். ரைட். அந்த மாதிரிலாம். அண்ட் மேலையுமே பாருங்க, ஹி சேவ்டு கோல்ட் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் லவ் ஆஃப் கோல்டு. ஏன்னா அவர் தங்கம்னா ரொம்ப பிடிக்கும். அதனால நிறைய தங்கத்தை சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்பார். ஈட்ஸ் எ சிம்பிள் மாடரேட் டயட். ஏன்னா டாக்டர் இல்லையா? ரைட். அடுத்து அனதர் கேரக்டர், நெக்ஸ்ட் கேரக்டர் த ரீவ். இந்த ரீவோட ஒரிஜினல் கேரக்டர் வந்து ஆஸ்வால்ட். இவன் என்ன அப்படின்னா ரொம்ப ஒரு 20 வருஷமா எஸ்டேட் மேனேஜர். யாரு? இந்த ஆஸ்வால்ட் அப்படிங்கிற இந்த ரீவ்.
எஸ்டேட் மேனேஜர். ரைட், எஸ்டேட் மேனேஜர் எந்த அளவுக்கு அப்படின்னா இந்த கிரானரி எல்லாமே மெயின்டைன் பண்றது இவன் தான். இவன் என்ன திருடினாலும் எப்பேற்பட்ட ஆடிட்டர் வந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி இவன் யாராலும் ஏமாற்றவும் முடியாது. தலைவன் எந்த அளவுக்கு கில்லின்னு பாருங்க. எல்லா ஆடிட்டரும் இவன் ஏமாத்துறான், அதை எந்த ஆடிட்டராலும் கண்டுபிடிக்க முடியல. இன்னொன்று, இவனை யாராலும் ஏமாற்ற முடியாது. ரைட், அந்த 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 வெதர் எப்படி இருக்கு, காத்து எப்படி அடிக்குங்கிறத வச்சு இவன் என்ன பண்றான், எல்லாத்தையுமே கொஞ்சம் கவனமா அந்த ஹார்வெஸ்ட், ரைட், அந்த கல்டிவேஷன்லாம் கொஞ்சம் கவனமா பண்றாங்க. நாட் ஓன்லி அக்ரிகல்ச்சர், லைஃப் ஸ்டாக்லயுமே நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. அண்ட் ஒரிஜினல் நேம் என்னன்னு பாருங்க. ரைட், ஆஸ்வல்ட், ரீவோட ஒரிஜினல் நேம். ரைட், எஸ், ரீவுக்கு அப்புறம் முடிக்க போறோம். ஷிப்மேன், செயிலர். ரைட், எந்த ஷிப்போட செயிலர், இவரோட நேம் நமக்கு தெரியாது, ஆனா ஷிப்போட நேம் வந்து நேரேட்டர் கொடுத்துருக்காரு. சரியா, அப்ப எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. செயிலரோட நேம் நமக்கு தெரியாது, ஆனா ஷிப்போட நேம் நமக்கு தெரியும். ரைட், என்னதுன்னு பாருங்க, மேக்டலின். சரி, ஷிப்போட நேம் என்னது, இவனும் திருடன் தான். எந்த அளவுக்கு திருடுவான்னா, மெர்ச்சன்ட்லாம் தூங்கினதுக்கு அப்புறம் கப்பல்ல இருந்து அந்த ஒயின் வேற குட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து திருடி வச்சுக்கிடுவான். ஓகேவா. அண்ட் அதே நேரத்துல வேற ஏதாவது பிரிசனர் இருந்தாங்கன்னா தூக்கி கடலை தூக்கி போடுறது, ஒரு மாதிரி கிரிமினல் தான். ரைட், ரைட். நெக்ஸ்ட் கேரக்டர் யோமன். ரைட், இவர் வந்து ஒரு நல்ல கார்பெண்டர். சரியா, நல்ல கார்பெண்டர், எல்லாமே தெரியும். ரைட், அந்த அந்த கார்பெண்டர் அந்த டேலண்ட்லாம் இருக்கு. ரைட், ஸோ இவர் என்ன அப்படின்னா ஒரு உட்ஸ்மேன்ங்கிறதுனால ராபின் ஹுட் கூட அவர் கம்பேர் பண்றாங்க. அடுத்து இந்த மேனசபல், இந்த லாயர்ஸ். ரைட், அந்த அந்த டீம் ஃபுல்லா இவருக்கு நிறைய சப்போர்ட் இருந்தாலுமே இந்த மேனசபலோட பெரிய கெட்ட பழக்கம் என்ன அப்படின்னா எல்லார்ட்டையுமே டிஸ்லாயலாகவே இருப்பார். ரைட், ஒரு நல்ல பேர் எடுக்க மாட்டார். அவங்க எல்லாம் சேர்ந்து காப்பாத்தினாலும் இவர் அவரை வந்து ஏமாத்திட்டே தான் இருப்பாங்க. ரைட், அடுத்து மில்லரோட ஒரிஜினல் நேம் என்னன்னு பாருங்க, ராபின். சரியா, ராபின். கேரக்டர் ஸ்கெட்ச் பாருங்களேன், ஷார்ட், ஸ்டவுட் ஃபெல்லோ வித் பிக் மசில்ஸ் அண்ட் போன்ஸ். ரைட், கை எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு ரெஸ்லர் கை மாதிரி இருக்கு, அடிச்சோம்னா மூஞ்சி முறையெல்லாம் பேந்துருன்னு சொல்லுவாங்க. ரைட், அந்த மாதிரி ஒரு கை. ஓகேவா. அண்ட் இன்டிசென்ட் டேல்ஸ் தான் சொல்றான். சரியா, ஒரு மாரலான ஆள் தான் கிடையாது. ரைட், அண்ட் எக்ஸ்பர்ட் இன் கிரைண்டிங் ஹார்ன். ஸோ என்னன்னா அந்த கோல்டன் தம்ப். ரைட், அந்த 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 கட்டவரல். ரைட், அதை வச்சு அந்த மூடையை குத்தி என்ன பண்றான் அப்படின்னா பொருள் எல்லாம் எடுக்கிறான். ரைட், கொஞ்சம் ஒரு திருடன் தான், பெரிய திருடன் தான். ரைட், அவன் சொன்ன கதை என்ன அப்படின்னா பாடி ஃபேப்லி. சரியா, ரைட், அந்த இது மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பேர்சனோட பிரதரான த பிளவுமன். இவன் கொஞ்சம் சிம்பிள் ஷர்ட், மற்றவங்கள மாதிரி ஆர்டினரியா ட்ரெஸ், சாரி, எக்ஸ்ட்ராடினரியா வண்டர்ஃபுல்லான ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வரல. ரொம்ப ஆர்டினரியான ஒரு பர்சன். ரைட், ரொம்ப சிம்பிளான ஷர்ட் போட்டு. ரைட், அண்ட் அவன்கிட்ட என்ன இருக்கோ, ரைட், அன்னைக்கு அவன் எவ்வளவு சம்பாதிக்கிறானோ அதை வந்து டொனேஷனா கொடுத்து டேக்ஸ் பே பண்ற ஒரு நல்ல மனுஷன். நாட் ஓன்லி அபவுட் காட் அண்ட் த நீட்ஸ் ஆஃப் அதர் பீப்புள். சரியா, கடவுளுக்கு மட்டும் இல்ல, மற்றவங்களுக்கும் ஏதாவது தேவை அப்படின்னா கொடுக்குற ஒரு சாதாரணமான ஒரு மனுஷன், நல்ல மனுஷன், ப்ளோமன். அடுத்து குக்கோட நேம் என்னன்னு பாருங்க, ரோஜர். சரியா, பிளிட்ஸ்மேனோட வருவான் ரோஜர். நல்ல குக், நல்லா சமைப்பான். அடுத்து கடைசியில த ஹோஸ்ட். இந்த ஹோஸ்டோட நேம் தான் இதுல இருக்கும் பாருங்க. எப்படிப்பட்ட ஒருத்தன், இம்ப்ரெசிவ் மேன், போல்ட், வாய்ஸ். ரைட், ஸோ இவன் என்ன பண்றான் அப்படின்னா இவனோட பேச்சு கேட்டு தான் எல்லாருமே கதையே சொல்றாங்க. ரைட், ஸோ அப்போ எல்லா கதையுமே கவனமா கேட்கறான். ரைட், எமோஷனலி அட்டாச் ஆகுறான். ஆனா நிறைய சில்லற சேட்டை நிறைய பண்றான், பம்புழுக்கிறான். ரைட், கதையை சொன்னதை இவன் தான் கதையை நல்லா கேட்கறான். அப்படியா அப்படியா சின்ன பசங்க கேட்கிற மாதிரி கேட்கறான். ஆனா இந்த சேட்டை பண்ணிக்கிறது. அவரோட நேம் என்ன அப்படின்னா ஹாரி பெய்லி. சரியா, ஹோஸ்டோட நேம் என்னன்னு பாருங்க, ஹாரி பெய்லி. கடைசியில நேரேட்டர் சார்சர் ஹிம்செல்ஃப். ரெண்டு கதை, த நன்ஸ் பிரீஸ்ட், த செகண்ட். இது ரெண்டுமே ஜென்ரல் ப்ரோலாகும் டிஸ்கிரைப் ஆயிருக்காரு. அண்ட் கேரக்டரைசேஷன் உங்களுக்கு தெரியும். ரைட், நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி. ரைட், ஸோ இந்த நைட், பேசன், ப்ளோமன், இந்த மூணு கேரக்டர் தான் எந்த ஐரனியும் இல்லாம டைரக்ட் டச். ரைட், அண்ட் மற்றது எல்லாமே சிம்பிள் தான், எல்லா தரப்பான மக்களையும் கவர் பண்ணி கொடுத்துருப்பாரு. அடுத்து ஜான்ரே யூஸ் இன் த டேல், இதை கொஞ்சம் கவனமா பாருங்க. ஃபர்ஸ்ட் கோர்ட்லி ரொமான்ஸ், யாரோடது, நைட் ஸ்டைல். அடுத்து ஃபேப்லியூ, மில்லர் ஸ்டைல், ரீவ் ஸ்டைல், ஷிப்மேன் ஸ்டைல். இது ரொம்ப கவனமா பார்க்கணும். பிராங்க்லினோடது பிரிட்டன்லயும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பிராங்க்லினோடது செயின்ஸ் லெஜெண்ட், செகண்ட் நன் ஸ்டைல். இது யார் சொல்லியிருப்பா, சார்சர் சொல்லியிருப்பா. ப்ரேயர் ஸ்டைல், ஏன்னா இவங்கெல்லாம் கொஞ்சம் ரிலீஜியஸ் சம்மந்தப்பட்டது இல்லை, செயின்ஸ். ப்ரீச்சர் எக்ஸாம்பிளம், பாடனர் ஸ்டைல், இதான் கடைசின்னு பார்த்தோம். ரைட், ப்ரீச்சர், ஏன்னா ஒரு பாடனர் ப்ரீச்சர் தானே, ப்ரீச்சர் எக்ஸாம்பிளம்.
நன்ஸ் ப்ரீஸ்ட் டேல் வந்து பீஸ்ட் ஃபேபிள். அடுத்து பார்சனோட இன்னொரு ரைட் பார்சன் கதை வந்து என்ன அப்படின்னா செர்மன் ரைட் பார்சன் ஸ்டேல். ஸ்கொயரோடது ஓரியன்டல் டே. சரியா ரைட். மற்றபடி இந்த ஃபியூச்சர்ஸ் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை ரைட். இந்த ஜான்ரே மட்டும் கவனமா பார்த்துக்கோங்க, டைரக்ட் கொஸ்டினா வரும். சரியா, மிஸ் பண்ணிக்கிற வேண்டாம். அண்ட் இதோட நமக்கு சார்ஜர் முடியுது. வில்லியம் ரைட். த விஷன் PS அண்ட் ப்ளவ்மேன் 50 மேனுஸ்கிரிப்ட், 3 வெர்ஷன் ஏபிசி. ஸோ ரெண்டு பார்ட் தான், விசியோ அண்ட் விட்டா. ஸோ ஒரு பார்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இடையில பாசஸ் இருக்கு. சரியா, பாஸ்லாம் கொடுத்து தான் சொல்றாங்க. செட்டிங் எங்க ரைட், PS ப்ளவ்மனோட செட்டிங் எங்க இருக்கு அப்படின்னா த விஷன் ஆஃப் PS அண்ட் ப்ளவ்மன் ரைட். செட்டிங் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மால்வர்ன் ஹில்ஸ் ரைட். மால்வர்ன் ஹில்ஸ் ரைட், இதுதான் செட்டிங் ரைட். ஸோ இங்கே தான் நடக்கு. ஸோ ட்ரீம், அதே ட்ரீம் மளிகை தான் ரைட். தூங்க போறாங்க ரைட், கோஸ் டு ஸ்லீப் அமாங் த மால்வர்ன் ஹில்ஸ். அங்க என்ன பாக்குறாங்க, ஒரு விஷன் வருது ரைட், ஃபுல் ஆஃப் ஃபோக் இருக்காங்க ரைட். ஸோ அதுல பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிளிஃப் ஒன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா டவர் ஆஃப் ட்ரூத் ரைட். அதர் சைட்ல என்ன இருக்கு அப்படின்னா டஞ்சன் ஆஃப் ராங். சரியா, இதுல என்ன அப்படின்னா அந்த கனவு வந்து விட்டு விட்டு வரும். சரியா, தூங்குவார், திரும்ப எந்திரிப்பாரு, திரும்ப தூங்குவார், இன்னொரு ட்ரீம் வரும் ரைட். ஒரு ப்ராக்ரஸ் இருக்கும். அதுதான் விஷன் ஆஃப் PS அண்ட் ப்ளவ்மன். அந்த லேட்டர் பார்ட்ல என்னன்னா ரைட், முதல்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த லாஸ்ட் 2 பாயிண்ட் பாருங்க. ஏர்லி இன் த போயம் சரியா, PS ப்ளவ்மன் appears as the narrator's guide to truth. லேட்டர் பார்ட்ல 3 கேரக்டர் வருது. சரி, அது கொஞ்சம் கவனமா இருங்க. இந்த 3 கேரக்டர் முக்கியம். டூ வெல், டூ பெட், டூ பெஸ்ட். அப்படின்னா டூ வெல், டூ வெல், டூ பெட், டூ பெட்டர், டூ பெஸ்ட், டூ பெஸ்ட் ரைட். இது 3 who illustrate 3 ways of virtue. சரியா, 3 கேரக்டர் 3 விர்ச்சுவை காட்டுது. என்னென்ன விர்ச்சுலாம், விர்ச்சு ஆஃப் கான்சியன்ஸ், விர்ச்சு ஆஃப் கிரேஸ், விர்ச்சு ஆஃப் சேரிட்டி ரைட். டூ வெல், டூ பெட், டூ பெஸ்ட். சரியா, மறந்துட வேண்டாம். அடுத்து ஜான் கோவர் ரைட். 3 ஒர்க் தாங்க. சரி, அவரோட ஃப்ரெண்டு தான் ரைட். ராயல்ஸ் அண்ட் கிரசைடே இவருக்கு தான் சார்ஸ் டெடிகேட் பண்ணியிருக்காரு. என்ன இருந்தாலும் நமக்கு நெட் ஓரியன்ட்னு பார்க்கும்போது 3 ஒர்க் தான். சரியா, நிறையலாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஸ்பெக்குலம் மெட்டிடஸ். சரியா, ஸ்பெக்குலம் மெட்டிடாண்டஸ் ரைட். ஸோ இந்த ஸ்பெக்குலம் மெட்டிடாண்டஸ் பிரெஞ்சு ஒர்க். முதல்ல என்னது, பிரெஞ்சு ஒர்க். இயர் பார்த்துக்கோங்க, 1376 இருந்து 79. அப்படின்னா என்ன அர்த்தம், த மிரர் ஆஃப் ஒன் மெடிடேட்டிங் ரைட். த மிரர் ஆஃப் ஒன் மெடிடேட்டிங் ரைட். ஒன்னும் இல்லை, இந்த ஒர்க்ல ரைட் he emphasizes the devotion to Christ and the Virgin Mary. ஒரு ரிலீஜியஸ் ஒர்க். மெடிடேட்டிங் வந்திருக்குல்ல ரைட், நீங்க அப்படி நீங்க கொஞ்சம் ஞாபகம். சரியா, emphasizes the devotion to Christ and the Virgin. சரி, இன்னொன்னு 14th century எப்படி இருந்துச்சுன்னு காட்டுற. பட் மேஜர் ஒன் என்ன அப்படின்னா இது ஒரு ரிலீஜியஸ் ஒர்க் தான். ரெண்டாவது பாருங்க, சின்ன ஒர்க் தான், வோக்ஸ் கிளமெண்டஸ் லாட்டின்ல எழுதுறாரு 1381. சரியா, லாட்டின். முதல் ஒர்க் பிரெஞ்சு, ரெண்டாவது ஒர்க் லாட்டின். மீனிங் என்ன, வோக்ஸ் கிளமெண்டஸ்னா த வாய்ஸ் ஆஃப் ஒன் கிரைங் இன் த வில்டர்னஸ். பெசன்ஸ் ரிவோல்ட் நம்ம பார்த்தோம்ல, பெசன்ஸ் ரிவோல்ட் நடக்கும்னு ரைட். அந்த பெசன்ஸ் ரிவோல்ட்டுக்காக எழுதியிருப்பாரு. இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா அன்ரீசனபிள் ரைட். ஏன்னா ராயலோட பேட்டர்னேஜ்ல இருக்கிற ஆட்கள் கோவர் எல்லாம், அப்போ வந்து கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்ட் எழுத முடியாது இல்லையா ரைட். அதனால என்ன சொல்றாங்க, பெசன்ஸோட ரிவோல்ட் என்ன சொல்றாங்க, அன்ரீசனபிள். கடைசியில முக்கியமான ஒர்க் என்ன அப்படின்னா கன்ஃபெஷியோ அமாண்டஸ், கன்ஃபெஷன் ஆஃப் த லவர். சப்டைட்டில் இருக்கு பாருங்க, டேல்ஸ் ஆஃப் த 7 deadly sins. அப்ப இதுதான் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் ஆஃப் த மித்திக்கல் அல்யூஷன்ஸ் இன் இங்கிலீஷ். ஸோ அப்போ இங்கிலீஷ்ல வந்ததுலேயே ஃபர்ஸ்ட் இந்த மித்திக்கல் கேரக்டர்ஸ், இந்த 7 deadly sins வரிசையா உள்ள விட்டு ரைட், அது எல்லாமே இங்க தான். சரியா, இந்த கதையில தான், இவரோட கதையில தான். இந்த கதை எங்க இருந்து வந்திருக்கு, ரோமன் டிலா ரோஸ். இந்த ரோமன் டிலா ரோஸை கோவர் மட்டும் இல்ல, யாரு தொட்டிருப்பா, ஆசரே முதல்ல தொட்டிருப்பாரு. அவரோட ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்லேஷன் ஓகே தான் ரோமன் டிலா ரோஸ் ரைட். ஸோ அந்த ஒர்க்ல இருந்து வந்ததா என்ன அப்படின்னா கன்ஃபெஷியோ அமாண்டஸ் ரைட். ஸோ ஒரு கதையிலையும் கிட்டத்தட்ட அந்த 7 deadly sins-க்கும் 7 stories. ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் ஆஃப் மித்திக்கல் அல்யூஷன்ஸ் இன் இங்கிலீஷ். அண்ட் என்ன ஜான்ரே அப்படின்னா கன்சோலேஷன் ஜான்ரே. சரியா, கன்சோலேஷன் இன்னொரு முக்கியமான விஷயம், கிங் ரிச்சர்ட் II டைரக்ட் ஆர்டர்ல எழுதின ஒர்க். இது எதுல சொல்லியிருக்காரு, அவரே இந்த ஒர்க்கோட புலாக் எழுதும் போது தெளிவா சொல்லியிருக்காரு. எப்பா, அவர் சொல்லிதான்ப்பா நான் எழுதினேன். யாரு, கிங் ரிச்சர்ட் II. ஓகேவா, அவர் சொல்லிதான் நான் எழுதினேன் அப்படின்னு
தெளிவா சொல்லிட்டார். அதர் ரைட்டர்ஸ் பாருங்க, ஜான் விக்லிஃப், மார்னிங் ஸ்டார் ஆஃப் த ரெஃபர்மேஷன் என்ன பண்றாரு, வல்கேட் லாட்டின் வல்கேட் பைபிளை இங்கிலீஷுக்கு டிரான்ஸ்லேட் பண்றாரு. வல்கேட் என்ன விக்லிஃப் என்ன பண்றாரு, இங்கிலீஷ்ல பைபிளை டிரான்ஸ்லேட் பண்றாரு. யாரோட பைபிள, வல்கேட்டோட பைபிள. அடுத்து சும்மா தியாலஜியா, இது வந்து தாமஸ் ஆக்வின்ஸோட ஒர்க். சரியா, ஜான் விக்லிஃபோட ஒர்க் இல்ல, தாமஸ் ஆக்வினஸோட ஒர்க். சரியா, இங்க வந்து அவரோட நேம் இருக்காது, அதனால கவனமா மென்ஷன் பண்ணுங்க. சும்மா தியாலஜி வந்து தாமஸ் ஆக்வினஸ். சரியா, அவரோட ஒர்க் தான். அடுத்து பிஎல் போயிட்டு, நமக்கு அதெல்லாம் வேண்டாம். 15th செஞ்சுரி எப்படி இருந்துச்சு, வார் ஆஃப் ரோசஸ், ஸ்பிரிட் ஆஃப் நேஷனலிசம் கொஞ்சம் கொஞ்சமா மேல வருது. 100 years வார் முடிஞ்சு போச்சு, இங்கிலீஷ் ஜெயிச்சிருச்சு. ரைட், பிரெஞ்சு ஸ்டைல் எல்லாமே அதோட நாட்டை விட்டு போயிடுச்சு. பிரிண்டிங், ரைட், அண்ட் இதுவுமே இங்கிலீஷுமே பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரியை வந்து காலனியா மாற்றி கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுது, அதோட அந்த லேண்ட் பவுண்டரியை, ரைட், அதோட அந்த சுப்ரீமசியை கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணிக்கிட்டே போகுது. ஏஜ் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன், இது வந்து ஜியோகிராபிக்கல் டிஸ்கவரிஸ் ரிலேட்டட். ஆக்ஸ்போர்ட் ரிஃபார்மர்ஸ், இதுல வந்து நீங்க அந்த நேமை மட்டும் பார்த்துக்கோங்க. ஜான் கோலட், டெசிடரஸ் எராஸ்மஸ், ரைட், முக்கியமான ஆள். ஹாலண்ட், அடுத்து தாமஸ் மூர், ரைட், க்ரோஸ், இந்த மாதிரி முக்கியமான நேம் மட்டும் பார்த்துக்கோங்க, வேற இதுல உள்ள ஒன்றும் படிக்கிறதுக்கு இல்லை. சார்ஜேரியன்ஸ், ரைட், அதுல இங்கிலீஷ் சார்ஜேரியன்ஸ்ல ஜான் லிட்கேட் மட்டும்தான் நமக்கு இருக்காரு, மற்றவங்க நேம் மட்டும்தான் இருக்கு. ஹென்ரி பிராட்ஷா, ஜார்ஜ் லிப்ரே, ரைட். ஸோ ஜான் லிட்கேட் அப்படிங்கும்போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ரைட், சார்ஜரோட எல்லா ஒர்க்குமே டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாரு. அதனால நீங்க சார்ஜர் படிக்கும் போதே பேரலா யாரை படிச்சிடணும், லிட்கேட்டை சேர்த்து படிச்சிடணும். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டோரி ஆஃப் தெபஸ் எதை பேஸ் பண்ணி எழுதியிருக்காரு, கேண்டபரி டேலை பேஸ் பண்ணி. அடுத்து புக் ஆஃப் ட்ராய் எதை பேஸ் பண்ணி, ட்ராயலஸ் அண்ட் கிரைசைட். ரைட், எல்லாமே பாத்தீங்கன்னா தழுவல் தான், ஓனா எதுவும் எழுதியிருக்க மாட்டாரு. அடுத்து ஃபால் ஆஃப் பிரின்சஸ், மங்க் ஸ்டே, ரைட், மங்க் இருப்பார்ல, 3வது கேரக்டரா பார்த்தோம், 4வது கேரக்டரா பார்த்தோம், ரைட். அந்த மங்கோட டேல் அதை எலாபரேட் பண்ணி ஃபால் ஆஃப் பிரின்சஸ். லைன்ஸ் பாருங்க, 36 லைன்ஸ், ரைட். அடுத்து த டெம்பிள் ஆஃப் கிளாஸ், ஹவுஸ் ஆஃப் ஃபேம், த கம்ப்ளைண்ட் ஆஃப் த பிளாக் நைட், த புக் ஆஃப் த டச்சஸ், எல்லாமே தழுவல் தான். சரியா, இங்கிலீஷ் சார்ஜேரியன்ஸ்ல நம்ம பார்க்க வேண்டியது ஒண்ணுதான், ஜான் லிட்கேட் மட்டும்தான். சரியா, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 5 ஒர்க் இருக்கு, 5 ஒர்க்குமே தழுவல் தான். அடுத்து ஸ்காட்டிஷ் சார்ஜேரியன்ஸ். ஸோ 15th செஞ்சுரி கோல்டன் ஏஜ் ஆஃப் ஸ்காட்டிஷ் போயட்ரி. சரி, இவங்கெல்லாம் எந்த ஏரியால இருந்து வர்றாங்க அப்படின்னா, ஜியோகிராபிக்கல் ஏரியா பார்த்தோம் அப்படின்னா நார்தன் ஸ்காட்லாண்ட், என்ன சொல்றாங்க, மக்கஸ், ரைட். இந்த ஏரியால இருந்து வரவங்க என்ன சொல்றாங்க, மக்கஸ், ஸ்காட்டிஷ் சார்ஜேரியன்ஸ். மொத்தம் 3 ஃபேஸா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் கிங் ஜேம்ஸ், அவர் தான் முதல்ல ஆரம்பிக்கிறார். கிங்ஸ் புக், த கிங் ஸ்கொயர், ரைட், ரைம் ராயல் எழுதுறாரு, ரைட், நைட் ஸ்டைல்ல இன்ஸ்பயர் ஆகி எழுதுறாரு. அடுத்து பாருங்க, ராபர்ட் ஹென்ரிசன், செகண்ட் ஃபேஸ் ஆஃப் ஸ்காட்டிஷ் சார்ஜேரியன், என்ன ஒர்க்ல எழுதுறாரு, த மாரல் ஃபேபிள்ஸ் ஆஃப் ஈசோப்போட கதைகள், ரைட். ரெண்டாவது த டெஸ்டமெண்ட் ஆஃப் கிரைசைட், அதே தான் இது சார்ஜரோட ட்ராயலஸ் அண்ட் கிரைசைட்டோட ரீரைட்டிங், ரைட், த டெஸ்டமெண்ட் ஆஃப் கிரைசைட். அடுத்து வில்லியம் டன்பார், முக்கியமான இவரோட ஒர்க் எல்லாமே ரொம்ப முக்கியம். இன்னொன்னு இவருக்கு ஒரு பேர் இருக்கு, என்ன நேம் சொல்றாங்க வில்லியம் டன்பார, த பர்ன்ஸ் ஆஃப் த 15th செஞ்சுரி, 15வது நூற்றாண்டோட பர்ன்ஸ், ராபர்ட் பர்ன்ஸ், ரைட். த கோல்டன் டார்ச், த த்ரிசல் அண்ட் த ரியோஸ், ரைட். அடுத்து டூ மேரிட் விமன் அண்ட் த விடோ, ரைட், த ட்ரிட்டஸ், இதெல்லாம் இவரோட ஒர்க். சரியா, ரைட். கோல்டன் டார்ச் இது முக்கியமான, வில்லியம் டன்பார் கொஞ்சம் முக்கியம். சரியா, ஏன்னா அதனால அவருக்கு அந்த பர்ன்ஸ் அப்படிங்கிற பேர் கொடுக்குறாங்க பாருங்க, த பர்ன்ஸ் ஆஃப் த 15th செஞ்சுரி. அண்ட் லாஸ்ட்ல ஸ்காட்டிஷ் சார்ஜேரியன் யாரோட முடியுதுன்னா, கெவின் டக்ளஸோட முடியுது. சரி, அப்ப ஸ்காட்டிஷ் சார்ஜேரியன் யாரெல்லாம் பார்த்தோம், கிங் ஜேம்ஸ் த ஃபர்ஸ்ட், அவதான் முதல்ல. என்ன புக்கு, த கிங் ஸ்கொயர், ரைம் ராயல் எழுதியிருப்பாங்க, ரைட். அடுத்து ராபர்ட் ஹென்ரிசன், ரெண்டே ஒர்க் தான், ஒன்னு ஈசோப்போட கதைகள், ரைட், த மாரல் ஃபேபிள்ஸ் ஆஃப் ஈசோப், இன்னொன்று த டெஸ்டமெண்ட் ஆஃப் கிரைசைட். வில்லியம் டன்பார் கொஞ்சம் கலெக்ஷன் ஆஃப் ஒர்க்ஸ் எழுதியிருக்காரு. சரியா, த கோல்டன் டார்ச், த ட்ரிசல் அண்ட் ரயோஸ், டூ மேரிட் விமன் அண்ட் விடோ. கடைசியில கெவின் டக்ளஸ் 2 ஒர்க் ரொம்ப முக்கியம். ஒன்னு த பேலஸ் ஆஃப் ஆனர். ஏன் இது முக்கியம்னா, சார்ஜரோட ஹவுஸ் ஆஃப் ஃபேமோட ரீரைட்டிங், அதை மாடல் பண்ணி தான் எழுதியிருக்காரு, த பேலஸ் ஆஃப் ஆனர். இன்னொன்னு த ஈனிட், ரைட், வேர்ஜிலோட ஈனிட கம்ப்ளீட்டா ஃபுல்லா முதல் பக்கத்துல இருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும், அதாவது அட்டை டு அட்டை டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பார். இவர் தான் ஃபர்ஸ்ட் ஆள். மற்றபடிலாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா டிரான்ஸ்லேஷன் இருக்கும், இவர் தான் உட்காந்து ஃபுல்லா டிரான்ஸ்லேட் பண்றாரு. சரியா, ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் கம்ப்ளீட் வெர்ஷன். அடுத்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரோஸ், மொனாஸ்ட்ரீஸ்,
இன்னொன்னு டிரான்ஸ்லேட்டர்ஸ், ரைட்? இந்த 2 பேரும் இந்த பங்கு எடுத்துக்கிறாங்க. அடுத்து ப்ரோஸ் ரைட்டர்ஸ், இந்த செக்ஷன் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஜான் கேப்கிரேவ், கிரானிக்கல் ஆஃப் இங்கிலாந்து, இந்த ஒர்க்கை பாருங்களேன், உங்களுக்கு தெரியும், ரைட்? இந்த கிரானிக்கல் ஆஃப் இங்கிலாண்டா இருக்கட்டும், அடுத்து சார் ஜான் ஃபார்டஸ்கியோட அந்த கவர்னஸ் ஆஃப் இங்கிலாந்து, இதெல்லாம் பேசிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க், ரைட்? ஸோ அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரோஸ்ல இருக்கு. இன்னொன்று ரெஜினால்டு பீகாக்கா இருக்கட்டும், அடுத்து ஜூலியன் ஆஃப் நார்விச், இவங்கெல்லாம் என்னன்னா ரிலீஜியஸ் சைடு. அப்போ இவங்க ஒர்க்கும் ப்ரோஸ்ல தான் இருந்துச்சு, சரியா? எஸ், 15th century other writers, John Skelton, the book of Philip Sarrow. அடுத்து the first book printed in English, இது உங்களுக்கு தெரியும். The first dated book, the dictates and sayings of the philosopher. டேட் பார்த்துக்கோங்க, 18 November 1477. இதெல்லாம் நம்ம திரும்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம். பேலட், 15th century பேலட் அப்படிங்கும் போது, ரைட், நமக்கு 3 பேலட் தான் இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 3 பேலட்ஸ் தான் இருக்கு, நிறைய இல்லை. அதனால தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சர் பேட்ரிக் ஸ்பென்ஸ், இது என்ன அப்படின்னா 13th century ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேலட், ரைட்? அலெக்சாண்டர் தி தேர்ட் வந்து ஸ்காட்லாண்டை ரூல் பண்றாரு, சரியா? ரைட், அது சம்பந்தமான ஒரு பேலட் தான் சர் பேட்ரிக் ஸ்பென்ஸ். அடுத்து சிவிச்சீஸ், இது வந்து ஒரு பார்டர் கிளாஷ், இங்கிலாந்துக்கும் ஸ்காட்லாண்டுக்கும் ஒரு பார்டர் கிளாஷ், அது ரிலேட்டடான ஒரு பேலட். ரொம்ப டீட்டெயிலாம் போக வேண்டாம், இப்படி பார்த்தாலே போகுங்க. மூணாவது பாருங்க, தி வைஃப் ஆஃப் அஷர்ஸ்வெல், இது வந்து என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு கோஸ்ட் ஸ்டோரி மாதிரி, சரியா? ரைட். அண்ட் இந்த பேலட்ல இந்த 3 மட்டும் பார்த்தா போதுமா அப்படின்னா, இது போக இன்னும் 2 ஃபேக்ட், அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த 3 பேலட்டை விட அந்த 2 ஃபேக்ட், அது என்ன 2 ஃபேக்ட் அப்படின்னா, ஒன்று கலெக்ஷன், ரெண்டுமே கலெக்ஷன் தான், சாரி, ரெண்டுமே கலெக்ஷன். அதில் முதல் கலெக்ஷன் என்ன அப்படின்னா, பிஷப் பர்சியோட ரைட் ரிலக்ஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் இங்கிலீஷ் போயட்ரி, சரியா? இந்த பேலட் கலெக்ஷன் ரொம்ப முக்கியம். 1765ல பப்ளிஷ் ஆயிருக்கு, சரியா? ரைட், கவனமா பார்த்துக்கோங்க. ரைட், பிஷப் பர்சியோட த ரிலிக்ஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் இங்கிலீஷ் போயட்ரி. அடுத்து பிரான்சிஸ் சைல்டோட கலெக்ஷன், இங்கிலீஷ் அண்ட் ஸ்காட்டிஷ் பாப்புலர் பேலட். இந்த ரெண்டுமே நீங்க பேலட்னு வரும்போதே இந்த 2 பேரோட இந்த 2 அந்த கலெக்டிவ் ஒர்க்ஸும் உங்களுக்கு ஞாபகம் தரும், சரியா? இது மறக்கவே கூடாது, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து தாமஸ் மலரியோட லீ மார்டி டி ஆதர், ரைட்? நமக்கு வந்து இந்த டைட்டில் எங்க இருந்து எடுக்கிறோம் அப்படின்னா, கேக்ஸ்டனோட பிரிண்டிங் எடிஷன்ல இருந்தா லீ மார்டி டி ஆதர் அப்படிங்கிற அந்த டைட்டில் எடுக்கிறோம். பட் ஆர்த்தர்ஷிப்ல நிறைய டவுட்ஸ் இருக்கு, யார் எழுதுனா என்ன ஏது நிறைய இருக்கு, சரியா? ஒரு ஆர்தேரியன் லெஜண்ட் ஸ்டோரி, ரைட்? ஸோ டோட்டல் 8 tales in 21 books. ஸோ 1485ல கேக்ஸ்டன் வந்து பிரிண்ட் பண்றாரு, சரியா? ரைட், நமக்கு அவ்வளோ தெரிஞ்சா போதும். அண்ட் ஆரிஜின் ஆஃப் டிராமா, இதுல தான் நம்ம 3 விஷயம் பார்க்க போறோம், சரியா? ஆரிஜின் ஆஃப் டிராமா அப்படிங்கும் போது யாரோட பங்கு முக்கியமா இருக்கு அப்படின்னா, ரிலீஜியன், அதாவது சர்ச். ஸோ என்ன பண்றாங்க, டிராமா வந்து ஒரு ஈஸ்டர் டே டிராமா போடுறாங்க, மக்களுக்காக, பொதுமக்களுக்காக, படிப்பறிவு இல்லாத அந்த இல்லிட்ரேட் பீப்புளுக்காக, அவங்களுக்கு ரிலீஜியன் போய் சேரணும், ரைட்? அவங்களுக்கு வந்து அந்த மாரல் போய் சேரணுங்கிறதுக்காக போட்டது தான் டிராமா, ரைட்? இதுல பாருங்க, இந்த ரிவைவல் ஆஃப் கார்பஸ் கிறிஸ்டி ஃபெஸ்டிவல் 1311, ரைட்? இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுல 3 கேட்டகரி தான், மிராக்கிள், ரைட்? இன்னொன்று மிஸ்ட்ரி, இன்னொன்று மொராலிட்டி. இந்த 3ஓட நம்ம முடிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மிராக்கிள், 20th century, ஞாபகம் வச்சுக்கோங்க. 12th centuryல யாரோடது அப்படின்னா, யாரை பத்தி பேசணும் அப்படின்னா, இட் டீல்ஸ் வித் த லைஃப்ஸ் ஆஃப் செயின்ஸ். அப்ப செயின்ஸ் என்ன பண்ணுவாங்க, மிராக்கிள் பண்ணுவாங்க, ரைட்? நமக்கே நிறைய சின்ன செயின்ஸ்லாம், சார் சின்ன பாருங்க, சாரி, ரைட்? நிறைய செயின்ஸ் லோக்கலாக நமக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் பிரான்சிஸ் சேவியரா இருக்கட்டும், இல்லை அருளானந்தரா இருக்கட்டும், ரைட்? ஸோ இந்த மாதிரி பெரிய செயின்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய மிராக்கிள் பண்ணியிருக்காங்க, நீங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப மிராக்கிள் பிளேஸ்னா செயின்ஸ். எக்ஸாம்பிள் பாருங்க, ஹாரோயிங் ஆஃப் ஹெல், சென்ட் நிக்கோலஸ், லாசரஸ், ரைட்? இந்த நிக்கோலஸ் லாசரஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செயின்ஸ், ஓகேவா? செயின்டோட நேம் இதெல்லாம், ரைட்? அடுத்து மிஸ்ட்ரி பிளேஸ், இல்லைன்னா கார்பஸ் கிறிஸ்டி சைக்கிள்னு சொல்றாங்க, மிஸ்ட்ரி. இந்த மிஸ்ட்ரி, இப்போ மிராக்கிள் வந்து செயின்ஸ் பத்தினா, அப்போ மிஸ்ட்ரி யார் பத்தினது, ரைட்? அதாவது கார்பஸ் கிறிஸ்டி சைக்கிள் யார் பத்தினது, ஜீசஸ் கிரைஸ்ட், கிரியேஷன், ஃபால், ரிடம்ஷன். ஃபோக்கஸ் எதுல இருக்கு அப்படின்னா கிரைஸ்ட் மேல. அண்ட் ஆல்வேஸ் எண்டட் வித் லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட். அப்ப ஜட்ஜ்மெண்ட் டேயோட முடியுது. எல்லா டிராமா எப்படி முடியுது, கடைசியில் கடவுள் வராரு, தப்புக்கு தண்டனை கொடுக்குறாரு, ரைட்? அடுத்த சைக்கிள்ஸ், அந்த 4 சைக்கிள் பாருங்க, யார்க், செஸ்டர், வேக்ஃபீல்ட், ஈஸ்ட் ஏஞ்சலிகா, சரி? அந்த சைக்கிள் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், ரைட்? அண்ட் மொராலிட்டி பிளே, இந்த மொராலிட்டி பிளே என்ன அப்படின்னா, நம்ம இந்த காமன் விர்ச்சு வாய்ஸஸ் இருக்குல்ல, ரைட்? அதை என்ன பண்ணுவாங்கன்னா பர்சானிஃபைட் பண்ணி, அதை ஒரு ஹியூமன் கேரக்டரை மாத்தி ஒரு டிராமாக்குள்ள கொண்டு வந்து அதோட ஸ்ட்ரகிள்ஸ், ரைட், அதோட அப்லிஃப்மெண்ட் எல்லாத்தையுமே காட்டுறதா என்னன்னா மொராலிட்டி பிளே.
ரைட். த கேரக்டர் நீங்க பாருங்க, த கேரக்டர் ஆஃப் வைஸ், ரைட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டர், ரைட். அப்போ வைஸ், ரைட், அது வந்து பாத்தீங்கன்னா நேர்மையா தான் இருக்கும். சரியா, ரைட். எவ்ரி மேன் இருக்கு. அடுத்து மேக்ரோ பிளேஸ், இந்த பாயிண்ட்டை பாருங்க, மேக்ரோ பிளே. கலெக்ஷன் ஆஃப் மொராலிட்டிக்கு நம்ம என்ன சொல்றோம்? மேக்ரோ. கலெக்ஷன் ஆஃப் மொராலிட்டிக்கு நேம் என்னது? மேக்ரோ. மறந்துடாது. சரியா, அடுத்து எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, விஸ்டம், மேன்கைண்ட். ஃபைனலி எஸ்டேட் சட்டையர். சரியா, எஸ்டேட் சட்டையர். ஸோ இந்த எஸ்டேட் சட்டையர் போது ஒரே ஒரு ஒர்க் தாங்க, சட்டையர் ஆஃப் த 3 எஸ்டேட், டேவிட் லின்சேயோட ஒர்க். இது ஒரு மொராலிட்டி பிளே. சரியா, 1552 வருது. அட்டாக்டு கரப்ஷன் இன் ஆல் 3 எஸ்டேட். அது என்ன ஆல் 3 எஸ்டேட்? 3 எஸ்டேட் தான் இருக்கா? இல்ல, 3 எஸ்டேட்டுங்கும் போது 3 லெவல், அரிஸ்டோகிராசி, ரைட். அடுத்து அந்த கிளர்ஜி லெவல், அடுத்து பெசன்ட் லெவல். சரி, நம்ம அதையும் வச்சுக்கலாம். ரைட். சட்டையர் ஆஃப் த 3 எஸ்டேட் எழுதுனது யாரு? ஸ்காட்டிஷ் ரைட்டர் டேவிட் லின்சே, 1552. அடுத்து இந்த மொராலிட்டி பிளேயோட அடுத்த வேர்ஷன், ரைட், அந்த எவால்வ்டு, ரைட், அந்த அடுத்த வேர்ஷன் என்ன? இன்டர்வியூ. அதோட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, 4P பை ஜான் ஹேவுட். ஜான் ஹேவுட்டோட 4Ps. அது என்ன அந்த 4P? யாரெல்லாம் அது மெயின் கேரக்டர்ஸ்? பால்மர், பெட்லர், பார்டனர், அப்போத்தகரி, ரைட். அந்த ஏ சைலண்ட், அப்போத்தகரி, ரைட், பால்மர். இந்த லைன்லேயே பாருங்க, இந்த ஆர்டர்லேயே பாருங்க, பால்மர், பெட்லர், பார்டனர், அப்போத்தகரி. சரியா, இதுதான் என்ன அப்படின்னா இன்டர்வியூவோட பெஸ்ட் எக்ஸாம்பிள். கடைசியில மாடர்ன் ஏஜ் வருது. மாடர்ன் ஏஜ்ல நம்ம உள்ள போய் நம்ம நிறைய பார்க்கலாம். சரியா, பட் இதுல நீங்க பார்க்க வேண்டியது ரோஜர் ஆஷமோட ஸ்கூல் மாஸ்டர். சரியா, அது ஒரு டைரக்ட் கொஸ்டினா வரும். ரோஜர் ஆஷமோட த ஸ்கூல் மாஸ்டர் ஒர்க். சரியா, அடுத்து கீழே பாருங்க, தாமஸ் எலியட்டோட த புக் ஆஃப் த கவர்னர். சரியா, இதெல்லாம் என்ன அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் புக், ரைட். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், ரைட், எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும், ஒரு 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 ஸ்கூல் மாஸ்டர், ரைட், இல்லைன்னா ஒரு கவர்னர் எப்படி இருக்கணும், சரியா, என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்கணும், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் புக் தான் இது, ரைட். ஸோ நீ கொஞ்சம், ரைட், இல்லை கொஞ்சம் இல்லை, ரொம்பவே நான் வேகமா போயிட்டேன், ரைட். அண்ட் ஐ ஹோப் யூ ஆர் ஆல் லிசனிங். பட் நம்ம வேற வழி இல்லை, உங்களுக்கு டே டு நெருங்கி வந்துருச்சு, ரைட். நீங்களும் கொஞ்சம் விரட்டி படிக்க வேண்டியிருப்போம். சரியா, நான் அப்போ அரைச்சமாவே அரைச்சிக்கிட்டு மெதுவாக கொண்டு போய்கிட்டு இருந்தா நல்லா இருக்காது, ரைட். ஸோ சார்ஜர் அண்ட் இஸ் கண்டெம்பரரிஸ் நம்ம இன்னையோட முடிச்சிட்டோம். சரியா, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் எதுவும் இருக்காம? எஸ். அண்ட் ஐ நோ நான் இன்னைக்கு கொஞ்சம் வேகம், வழக்கத்தை விட இன்னைக்கு நான் கொஞ்சம் வேகமாக தான் போனேன், ரைட். ஐம் ஸோ சாரி. பட் எனக்கு உங்களுக்கு டைம் இல்லை. சரியா, நான் பிளேம் அப்படியே உங்க மேல தூக்கி போடணும்னு நினைக்க வேண்டாம். நீங்க கொஞ்சம் வேகமா முடிச்சு ஒரு 2-3 ரிவிஷன்லாம் பார்த்தாதான் நீங்க இதை கிளியர் பண்ண முடியும். சரியா, ஏன்னா நிறைய கொஷின்ஸ் நம்ம நீங்க போட்டு பார்க்க வேண்டியிருக்கு. நிறைய செட் ஆஃப் கொஷின்ஸ் போட்டு பாருங்க. அப்படி போட்டு பார்க்க தான் நமக்கு நிறைய தெளிவு கிடைக்கும். சரியா, ரைட். ஸோ நல்லா பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்போனாலும் குரூப்ல கேளுங்க. ஒரு ஷெட்யூல் போட்டு ரிவிஷனை ஆரம்பிச்சிருங்க. இந்த தடவை அடிச்சு தூர போட்டு போயிடும். ஏன்னா அப்ளிகேஷன் மெத்தடே உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அதோட இதே கொஞ்சம் ஒரு மாதிரி டாக்டிக்கலா தான் போகுது. அதனால இந்த தடவை கிளியர் பண்ணிடுவீங்க, நம்புவோம். நல்லா படிங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா குரூப்ல கேளுங்க, எக்ஸ்பிளைன் பண்றோம். தேங்க்யூ. Thank you, sir.